स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் பற்றி விளக்குங்கள் குருவே. விஸ்வா சென்னையிலிருந்து கேட்டிருக்காருங்க சாமி. மீடியட் நாலேஜ், இம்மீடியட் நாலேஜ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். மீடியட் அப்படின்னா இம்மீடியட்னா உடனடி, கம் இம்மீடியட்லி அப்படிங்கிறத உடனடியாக வாங்க. மீடியேட் அப்படின்னா நீங்கள் வரவா யார் மூலமாவது கொடுத்து அனுப்புங்க, அவர் பேர் மீடியம், மீடியேட்டர். இப்போ நான் நேராக வர முடியல, நான் ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுக்கணும், அப்போது நான் ஃபோன் மூலம் ஒருத்தரை சொல்லி இந்த அமௌண்ட் அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுங்க, நான் உங்களுக்கு பின்னாடி நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் அவர் கொடுக்குறார். நான் தான் பணம் கொடுத்தேன், ஆனால் கொடுத்தது அவர். அப்போ அவர் மீடியேட்டர். மீடியேட் நாலேஜ் நேரடியாக நீங்கள் பெறாமல் ஒருத்தர் மூலம் பெற்றோம்னா அந்த அறிவுக்கு நாம் மீடியேட்டட் நாலேஜ். நீங்களே போய் அதை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா அது இம்மீடியட் நாலேஜ். நீங்களே ஒரு தடவை பார்த்துருங்களேன். எதுக்கு சார் நான் சொல்கிறத நீங்கள் நம்புகிறோம், நான் சொல்லி நீங்கள் கேட்டு அது செய்து நீங்களே ஒரு எட்டு பார்த்துருங்கிறேன். அப்போ நான் சொல்லி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை மீடியேட், அது பேர் பரோட்சம். நீங்களே நேரடியாக சென்று அறிஞ்சிங்கன்னா அது அப்பரோட்சம். அவ்வளோதான். பரோட்சம் இல்லைன்னு அர்த்தம். அது நேரடின்னு சொல்லலை. அது அப்பரோட்சம்னா அது மறைமுகமாக அறியப்படவில்லை, நேருக்கு நேராக அறிங்க. அப்போ நேருக்கு நேராக சொல்லாமல் ஏன் அப்பரோட்சம் சொல்கிறீங்க அப்படின்னா பிரத்யட்சம். இப்போ பிரத்யட்சம்னாலும் அப்பரோட்சம்னாலும் ஒன்று தான். இந்த பிரத்யட்சமும் ரெண்டு விதமாக இருக்கும். இந்திரிய பிரத்யட்சம், சாட்சி பிரத்யட்சம் அப்படின்றது. நேரடியாக அறியதில் ரெண்டு விதம் இருக்குது. அறிபவன் நீங்கள், அவன் பேர் அறிபவன், சமஸ்கிருதத்தில் பிரமாதா. அந்த பிரமாதா அறிகிறான். அவன் எப்படி அறிகிறான்னா கண் மூலம் அறிகிறான், காது மூலம் கேட்குறான்னா அது ஒரு மீடியேட்டட் நாலேஜ் தான். இருந்தாலும் அவன் நேரடியாக அவன் கண் மூலையே பார்த்துடுறான், அவன் காதலே கேட்டுறதுனால இந்திரிய பிரத்யட்சம். புலன்களால் நேரடியாக பெற்ற அறிவு, காதால் நேரடியாக பெற்ற அறிவு. இன்னொரு காதால் கேட்டதில்லை, அவர் கேட்டு எங்கிட்ட சொன்னதுன்றது அது பரோட்சமாயிடும். நானே என் காதால் கேட்டேன்னா இந்திரிய பிரத்யட்சம். சரி, நீங்கள் முறுக்கு சாப்பிட்றீங்க, கடம்புடன் சவுண்டு வருது, காதை பொத்திக்கிறீங்க, அப்போ சவுண்டு வராதா? நல்லா வரும். வெளியே இந்த சாப்பிட்ற சவுண்டு இப்படி வர்றதுக்கு பதிலாக போன் வழியாகவே உள்ளே போயிடும். சரி, பல் வெளியே இருக்குது, பசி வருது, தாகம் எடுக்குது, அதுக்கு கண்ணு காதெல்லாம் பயன்படுத்தினீங்களா? அந்த சாட்சி நேரடியாக அனுப்புது, நடுவில் யாரும் வேண்டாம். ஆத்மா நேரடியாக என்பறியும். அப்போ எப்பொழுது ஆத்மாங்கிற நான், அந்த அறிவு பொருள் நேரடியாக அது அறிகிறதோ, ஊடகம் இல்லாமல், யாருடைய தயவம் இல்லாமல், அவங்க தயவம் சொன்னால் அவங்க திரிச்சிடுவாங்க. கண்ணு பார்த்ததுனாக்கா அது மாற்றி சொல்லும். ஏன்னா ஒவ்வொருத்தர் கண் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சொல்கிறாங்களே எல்லார் கண்ணும் ஒரே மாதிரி இருக்குல்ல, பார்த்து போப்பா. கண் ஒரே மாதிரி தான் இருந்தால் கூட மனசு வேற மாதிரி இருக்கு. கண்ணே நமக்கு கலங்கிய கண், தெளிவில்லாத கண், கேட்ராக்ட் கண்,
அப்புறம் ஒரு பாதி கண் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அதன் மூலம் கெடுக்கிற அறிவு கூட கொஞ்சம் நம்ம சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது. நம்ம உண்மையை தான் பார்த்தோமான்னு தெரியாது. நம்ம காது கூட நம்மளை ஏமாத்துது, கண்களே நம்மளை ஏமாற்றலாம். அதனால் இந்திரிய பிரத்யட்சம் கூட அவ்வளவு சரியில்லை. ஏன்னா ஆத்மா இந்திரியத்தின் வழியாக அறிகிறது. உன் மனதில் இருக்கிற வருத்தத்தை மனதுக்கு யார்கிட்ட சொல்லும்? ஆத்மாவுக்கு தான் நேரடியாக சொல்லுது. நான் நேரடியாக என் மனதை பார்க்கிறேன். என் மனம் கதறுது, அழுது, அவமானப்படுது, துன்பப்படுது. என்னால் அந்த துன்பத்தை எல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல, வெளிக்காட்டவே முடியல. நிறைய பேருக்கு துன்பத்தை வெளிக்காட்ட கூட சுதந்திரம் இல்லைங்க. வீட்டில் அழுதா 2 3 நாள் அடியை போடுவாங்க. என் நேரம் ஒப்பாரி வச்சுருக்கிறேன், அது சொன்னால் இன்னும் பிரச்சனையான்னு அவங்க பயத்தை மறைக்கிறாங்க, அருவருப்பை மறைக்கிறாங்க, கோபத்தை மறைக்கிறாங்க, ஆசையை மறைக்கிறாங்க, அவமானத்தை மறைக்கிறாங்க. குழந்தையில் இது மாதிரி மறைச்சதுன்னு வைங்களேன், அது ப்ரெஷர் குக்கரில் அழுத்திய முள்ள அணுக்குன மாதிரி அது வாசனையாக மாறிடும். சரி, டைரக்ஷன் மாறுது. நமக்கு பரோட்சங்கிறது ஆத்மா வேறொருவனுடைய கண் மூலம் அறிந்தது, என் கண்ணை பயன்படுத்தலை. நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க. அப்போ உங்கள் பர அட்சம் இன்னொருத்தர் கண்ணில் பார்த்தது அவர் சொல்லு நான் கேட்குறேன். ஒருத்தர் நான் ஒரு படம் வரைஞ்சி கொடுத்தேன், அது பேர் மைட்டோகாண்ட்ரியா. அது பயாலஜி குழந்தைகள்லாம் தெரியும். அப்படி இருக்குன்னா சாசர் மாதிரி இருக்கும். சாசர்னா இந்த நீளமாக இருக்குமே, குலோப் ஜாமுன் இல்லை ரசகுல்லா நீளமாக பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நிறைய மடிப்பாக இருக்கும். இது மாதிரி ஒரு டிராயிங் போட்டேன். அது பசங்களுக்கு அந்த மைட்டோகாண்ட்ரி தெரியும். நான் ராஜேஷ் கிட்ட கொடுக்குறேன், இதை என் படத்தை பார்த்து நீங்கள் வரைங்க. அவர் முடிஞ்ச அளவுக்கு எந்த மாதிரியே வரைஞ்சார். அப்புறம் நான் என் படத்தை வாங்கிட்டு நீங்கள் சரண்யா கிட்ட கொடுங்க, நீங்கள் அதை பார்த்து வரைங்க. அவங்க அதை பார்த்து வரைகிறாங்க. இப்படி தான் ரெக்கார்ட் நோட் புக்கு. அப்புறம் காத்தசாமி அப்படியே கடைசியில் பாப்பா கிட்ட வந்துடுச்சு. அப்புறம் உங்ககிட்டேருந்து வாங்கி நான் பார்க்குறேன், நான் கொடுத்தது மைட்டோகாண்ட்ரியா, இங்கே பார்த்தா ஜன்னல். உண்மையே நடந்தது. சில சமயம் என்னோடய ஸ்டூடெண்ட்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன். இப்படி 30 பேரும் முடிச்சுட்டு கடைசி ஆள்கிட்ட வாங்கி பார்த்து நான் வரைஞ்சது என்னன்னு பார்த்தா இது வீட்டு ஜன்னல். எங்கே எதிராக மைட்டோகாண்ட்ரியா செல்லுக்குள்ளே இருக்கக்கூடியது, கண்ணுக்கு தெரியாதது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பார்க்குறது, ஜன்னல் ஆகிடுது. இந்த உலகத்தில் உண்மை இப்படி தான். இதுதான் மீம்ஸுங்கிறாங்க. மீம்ஸு கை மாறிக்கிட்டே இருந்தால் அது பேர் தான் மீம்ஸ். மைமெட்டிக்ஸ்ன்னு பேர். இட் காப்பீஸ், மிமிக்ரி பண்ணு. மைமெட்டிக்ஸ்னால் காப்பிங். ஸோ ஒன் காப்பீஸ் ஃப்ரம் அதர்ஸ், காப்பீஸ் ஃப்ரம் அதர்ஸ், காப்பீட் ஃப்ரம் அதர். ஸோ ஃபைனலி தி ஃபைனல் காப்பி இஸ் நோ லாங்கர் தி ஒரிஜினல். இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதுதான் பரோட்சம். இப்படி பரோட்சமாக அறிவை பெறுவது அவ்வளோ நியாயம் இல்லை. அதனால் நம்ம அபரோட்சமாக தான் அறியலாம். எப்போ நம்ம பரோட்சமாக அறியலைன்னா, சொர்க்கத்தை பற்றி யார் சொன்னாலும் அது பரோட்சமாக தான் இருக்கும். சொர்க்கம், சாவு எப்படி இருக்கும்? செத்து பார்த்தா தானே தெரியும். சாவும்போது எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். யாராலும் சொல்ல முடியுமா? உயிராக இருக்கும் சொல்லவே மாட்டான், செத்தவும் பேசவும் மாட்டான். அப்போது சாவை பற்றி யார் சொன்னாலுமே அது பரோட்சமாக தான் இருக்கும். அது நித்திய பரோட்சம். சொர்க்கம் இப்படி இருக்கும்னு யாராவது சொல்ல முடியுமா? சொர்க்கத்துலேருந்து போயிட்டு வந்து அந்த மறந்துட்டு வேறு பூமியில் மனுஷனாக பிறகுறான். இங்கே இருக்கிறான், அதை பார்த்துட்டு கற்பனை பண்ணுறான். ஆளாளுக்கு அவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு ரிலீஜன்லையும் சொர்க்கம் வேறு வேறு மாதிரி. ஒரு ரிலீஜனில் ஈச்சம்பழமும் மாம்பழமும் இருக்குமா, ஏன்னா அவங்களுடைய ஊரில் அது இல்லை. ஆனால் சொர்க்கத்தில் கிடைக்குமா. நமக்கு சொர்க்கத்தில் தேங்காய் கிடைக்கும்னு சொன்னால் போயா, தேங்காய்க்காக நான் சொர்க்கம் போகணும், போக மாட்டோம். இப்போ அது வந்து நித்திய பரோட்சம்தான். ஆனால் ஆத்மாவை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும். அது நீ, அது அபரோட்சமாக இருக்குமா பரோட்சமாக இருக்கும்?
உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது எப்படிங்க? நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்பொழுது அது பரோட்சமாக இருக்குமா? ஆத்மாவை பற்றிய ஞானம் எப்பொழுதுமே அபரோட்சமாக இருக்கும். என் கண்ணை பற்றி கூட நான் என்னை கண்ணை அறிவேன். அதை டாக்டர் பார்த்து செக் பண்ணிவிட்டு, சார் உங்களுக்கு குளோக்காமா இருக்குது, உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் ரொட்டேஷன் இருக்குது, ஆக்சிஸ் மாறி இருக்குது, அதனால் கொஞ்சம் ட்விஸ்டடாக தெரியுது பிக்சரு. எனக்கு ஒன்றும் தெரியலைங்களா, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் குழந்தையிலேருந்து அப்படி பார்க்குறீங்க, எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்படியா இருக்கட்டும், ஆனால் என் கண்ணையை கூட இன்னொருத்தர் சொல்ல வேண்டியதான் தெரியும். ஆனால் என் அறிவை, அறிவாகிய என்னையே சுயமாக என்னை அறியக்கூடிய ஒரு பொருள் எதுக்குங்க அது பரோட்சமாக அறிஞ்சுக்கணும்? இருந்தாலும் யாருமே ஆத்மாவை உள்ளபடி அறியவில்லை. ஏன்? அவங்க ஆத்மாவை பற்றி பரோட்சமாக அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற. அப்போ நான் யாருன்னு அவன் சொல்கிறான், நீ எப்படிப்பட்டவன் இருக்கு. அப்படி தப்பு போல் இருக்குது. ஸ்கூல்லே சொல்கிறான், மக்கு மண்டு, நீ எல்லாம் பழைக்க மாட்டேன், நடுத்தரில் தான் நிற்படா. அப்புறம் கான்ஸ்டபிள் ஆகி டிராஃபிக்கில் நிற்கிறான் நடுத்தருவில். வாத்தியார் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அப்படி நம்மளை வந்து மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்களா? நம்மளை பற்றி நம்ம பரோட்சமாக தெரிஞ்சு வச்சிட்ருக்கோம். ஆனால் வேதம் உன்னை பற்றி உண்மையை சொல்லுது. அதை நீ அறிந்து கொண்டால் அது எப்படி பரோட்சமாக இருக்கும்? அப்போ சங்கரர் சொல்கிறாரு, ஆத்மாவை பற்றிய அறிவு எப்பொழுதுமே அபரோட்சமாக தான் இருக்கும். நீ தப்பாக தெரிஞ்சுக்கிட்டா கூட அது அபரோட்சமாக தான் இருக்கும், இல்லையா? தப்பாக தெரிஞ்சுக்கிட்டா கூட நீ அது அபரோட்சமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஆத்ம ஞானம் எப்பொழுதுமே அபரோட்சம்தான். இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க, வேதத்தில் நீ படித்து வச்சிருக்கிற அகம் பிரம்மாஸ்மி, இந்த அகம்னு சொல்லக்கூடிய ஆத்மா அது சச்சிதானந்த ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், அது தூய்மையான அறிவு, உணர்வு, அது உணர்வாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொன்னிட்டாக்கா இது வந்து பரோட்சமா? நீ தான் இருக்கிறல்ல, உனக்கு தெரியல உணர்வாக இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் பரோட்ச ஞானம். எங்ககிட்ட வாங்க, அது அபரோட்சமாக உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு யாரும் சொன்னால் போயிடாதீங்க. அவன் சொல்லி கொடுத்தா அது பரோட்சமாயிடும், இல்லையா? அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் ஆத்மாவை பற்றி, நீங்கள் அபரோட்சமாக உணரணும். ஆத்மாவை நான் அபரோட்சமாக தான் உணர முடியும், பரோட்சமாக எப்படி உணர முடியும்? எந்த பொருள் அபரோட்சமான ஒரு பொருளோ அதை பரோட்சமாக அறிவே முடியாது. ஆனால் சரியாக அறிஞ்சிக்கலன்னு தான் அர்த்தமே தவிர அறியலைன்னு சொல்ல முடியாது. ஒருவன் ஆத்மாவை அறியவில்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது ஒன்று தான் அவனுக்கு அறிந்த பொருள், மீதியெல்லாம் தெரிந்த பொருள். அவன் அறிந்த ஒரே பொருள் ஆத்மாவே அறிஞ்சிடும். கண்ணை கூட இன்னொரு கண்ணு பார்த்து அறியலாம், காதை கூட இன்னொருத்தர் காது கேட்டு அறியலாம். ஆனால் ஆத்மாவை அறிவதற்கு இன்னொருத்தர் பொருள் தேவையில்லை. தன்னை அறிவதற்கு தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை கொண்டே தன்னை அறிகிறான். ஏன்னா ஆத்மா ஒன்று தான் தன்னை அறிகின்ற ஒரே பொருள் இந்த பிரபஞ்சத்தில். இந்த பிரபஞ்சம் போன பிறகும் அது இருக்கும். அது எதுன்னா அதுதான் நீ. அதுதான் ஆத்மாவை தேடக்கூடாது. அப்படின்னா தன்னை தேடுறான்னு அர்த்தம். இப்போ பரோட்சம் அபரோட்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த கேள்வி போகலாம். நாம் இந்த உலகில் யாரை திருப்தி செய்வதற்காக வாழ்கிறோம்? பூரண திருப்தி தான் மோட்சம் என்று வேதம் கூறுகிறது. திருப்தி என்பதை மனம்தான் அனுபவிக்கிறது, உணர்கிறது. ஆனால் மனம் அனாத்மா, அதாவது பார்க்கப்படும் பொருள் என்றால் திருப்தியை அனுபவிப்பதும் உணர்வதும் யார்? விளக்குங்கள் சுவாமிஜி. டாக்டர் சதீஷ் ஈரோட்டிலிருந்து கேட்டிருக்காருங்க சுவாமி. இந்த கேள்வியை வேற மாதிரி போடலாம். திருப்தியை அனுபவிப்பது யார்? திருப்தியை நான் தான் அனுபவிக்கணும். என்னுடைய திருப்தியை நான் தான் அனுபவிக்கணும்.
அப்போ திருப்தியை அனுபவிப்பது நான் தான். எந்த நான்? இருக்கிறது ஒரு நான் தானே சார். ஆனால் நாம் இப்போதைக்கு 2 நான் வச்சுக்கோ. அது இப்போ என்கிட்ட 2 நான் இருக்க முடியும்? ஸ்பிரிட் பர்சனாலிட்டியா? அப்படி இல்லை. ஒரே நான் தான். விவகார நான், பாரமார்த்திக நான் அப்படின்னு 2 நான் இருக்கு. இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த நான், பாரமார்த்திக நான், விவகார நான் 2 இருக்கு. அப்படின்னா என்ன சார்? சும்மா இருக்கிற நான், எதையாவது செய்துட்டு இருக்கிற நான் அப்படின்னு 2 இருக்குது. ஒரு நான் தான். அந்த நான் சும்மா இருந்ததுன்னா பாரமார்த்திக, பிஸியாக ஏதாவது செய்துட்டு இருந்ததுன்னா விவகாரி. விவகாரம் தானே. ஏதாவது வேலை வெட்டி இல்லாமல் இருந்ததுன்னா பாரமார்த்திக. வேலையில் இருந்தால் ஏதோ விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. திடீர்னு வீட்டில் சத்தமே கேட்காது. எங்கே குமார் சத்தமே காணுமே. ஜன்னல் திறந்து வீட்டுக்குள்ளே பார்த்துருவாங்க, பையன் தூங்கிட்டு இருக்கிறான். நல்ல காலம். ஏன் நான் அவன் முழிச்சிட்டு இருந்தான்னா ஏகப்பட்ட சத்தம் கேட்கும். அப்போ அம்மாவுக்கு அந்த சத்தம் தான் பையன் முழிச்சிட்டு இருக்கிறான், வீட்டில் தான் இருக்கிறான்னு. சைலண்ட் ஆகினா அம்மாவுக்கு பயம் வந்துடும். உடனடியாக போய் என்னன்னு பார்க்கணும். அவன் தூங்குறான்னு தான் எல்லாம் நினைக்கணும். அம்மாவுக்கு அப்படி நினைக்காது. இன்னும் ஆச்சே, வெளியே போயிட்டானோ, வீட்டுக்கு போயிட்டானோ, அங்கேயாவது தண்ணியில் கீழே விழுந்துட்டானோ அப்படின்லாம் பயப்படுவாங்க. இப்போ நான் என்பது சும்மா இருந்தால், தான் மாத்திரமாக இருந்தால், எதிலும் ஈடுபடாமல் இருந்தால் அதை பாரமார்த்திகம். பரம அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். பரம்பொருள். அர்த்தம்னா பொருள், பரம்னா முடிவான பொருள். எந்த பொருளை எடுத்தாலும் உடைச்சி கடைசியில் இவ்வளோ தான் சார் உடைக்க முடியும், முடிச்சிட்டிங்களா கடைசியான்னு? ஆமாம், இதுதான் முடிவான பொருளா அப்படின்னு. சார் என்கிட்ட கொடுங்க சார், இன்னும் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி தரேன், நீ கொஞ்சம் பண்ணுப்பா. அவர் நல்லா பவுட்ரு பண்ணிட்டார், இதுதான் ஃபைனலா, அவ்வளோதான், இவ்வளோ தான் எங்கள் மிஷினால் அரைக்க முடியும் சார் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அரைக்க முடியும்னு நினைக்கிறியா? ஆமாம் சார், எங்கள் மிஷினால் இவ்வளோ தான் பவுட்ரு பண்ண முடியும். அப்போ வேறு யார்கிட்ட பவுடர் பண்ண? சார் என்கிட்ட நேனோ சைஸில் பவுடர் பண்ண முடியும். நேனோ சைஸ் அது ஒன்று. சரி நீங்கள் பண்ணுங்கள் சார். நேனோ சைஸ் பண்ணியிருக்கீங்களே, அதுக்கு கீழே போகலாம்ல, மைக்ரோ நேனோ போகலாம்ல, ஆங்ஸ்ட்ராம் லெவலில் போகலாம்ல. இப்படியே போய்கிட்டே இருந்ததுன்னா ஒரு பொருள் கடைசியில் பிளக்கவே முடியாமல் இருக்கலாம். இன்டிவிசிபிள் ஹோல். அதை தான் பாரமார்த்திகங்கிறோம். பரம அர்த்தம். எந்த பொருளை உடைச்சாலும் கடைசியில் அதில் போய் முடியணும். விஞ்ஞானிகள் பாரமார்த்திகம் என்னவாக இருக்கும்? எல்லாத்தையும் கடைசியில் பவுட்ரு பண்ணி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே பவுட்ரு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் வேணும், பிரபஞ்சத்தோட பெருசாக இருக்கணும். அது நாம் என்ன பண்ண போகிறோம்? பிரபஞ்சத்தில் கொஞ்சம் மட்டும் எடுத்து பவுட்ரு பண்ணி பார்ப்போம். சாம்பிள் போதாங்க இல்லை, பிளட்டில் எவ்வளோ சுகர்னு பார்க்குறதுக்கு ஒரு சொட்டு போதும். இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீங்கள் ஒரு சொட்டில் இருந்து வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் 120ன்னு சொன்னீங்க? சரி, உடம்புல இருக்கிற எல்லா பிளட்டையும் கூட டெஸ்ட் பண்ணிவிட்டு பதில் சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டேன். புத்திசாலி என்ன பண்ணுவான்? ஒரு சாம்பிள் போதும். அப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க? ஏதாவது ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சாம்பிள், ரொம்ப சிம்பிள் சாம்பிள் எதுனாக்கா ஈஸியாக கிடைக்கிது ஹைட்ரஜன். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதுலே எலிமெண்ட்ரி ஸ்மாலஸ்ட்டு அப்படின்னு இயற்கையிலே இருக்கிறது ஒன்று இருக்குது. அது 2 சேர்த்தா தான் வேறு விதமான பொருட்கள். இப்போ நம்ம உடம்பெல்லாம் பார்த்தோம்னா ஹைட்ரஜன் தான் அடிப்படை. அது செங்கல் வச்சு கட்டி புதுசாக ஒரு பொருள் உண்டாக்குறாங்க. இது மாதிரி நம்ம உடம்பு அந்த ஹைட்ரஜன் உடைச்சி பார்த்தாக்கா ஹைட்ரஜனுக்கு அடிப்படையான பொருள் அப்படின்லாம் பார்க்குறாங்க. அது பேர் பரம்பொருள், அது பேர் பாரமார்த்திகம். அவங்க கடைசியில் அப்படி ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை எடுத்து தனியாக வைக்கணும் இல்லை, அது முடியுமா? அதை தொட முடியுமா? யாரால் அதை தொட முடியுமா? மூச்சு கிட்ட போனாலும் மூச்சு காற்றுல பறந்துடாது. அது இருந்தவங்களால் பார்க்க முடியுமா? அந்த பொருளை பார்க்கறதுக்கு அதை விட சின்ன பொருள் இருந்தால் தான் பார்க்க முடியும். எனவே அவங்களுக்கு நல்லா தெரியும் சயின்டிஸ்ட்களாக பாரமார்த்திகம் என்னவா இருக்கும். ஏதாவது ஒரு பேர் கொடுக்கணும்னு குவார்க்குன்னு வச்சுட்டாங்க.
அது என்ன அர்த்தம்னு கேட்டால் எனக்கு தெரியாது, வாயில் வந்து சவுண்டுங்கிறேன். குழந்தை வாயில் வந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் வாயில் குவார்க் அப்படின்னு. இப்போ உலகமெல்லாம் அந்த குவார்க்கை ஒத்துக்கிட்டாங்க. அது பாரமார்த்திகம். இப்போ நம்மக்கிட்ட நானில் பாரமார்த்திகம்னா என்ன? இன்னும் பிளக்க முடியாத நான் ஒருத்தர் இருக்கிறேன். இன்னும் பிளக்க முடியாத கடைசியில் ஒரு நான் இருப்பல்ல, அந்த நான் பாரமார்த்திகம். அதுக்கு முன்னாடி இருக்க நான்லாம் கலப்பு நான். அது கலப்பு நான். நானில் கலப்பு இருக்குதா? இருக்குது. நீ யார் அப்படின்னு கேட்டோம்னா, நான் வந்து சமையல் பண்ணுவேன், அவ்வளோதானே. வீணை வாசிப்பேன், அப்புறம் ட்ரம்ஸ் வாசிப்பேன், அப்புறம் கேள்வி மேலே கேள்வியோட 2 குத்து அடி கொடுப்பேன். அதெல்லாம் கலப்பு நான். அவன் ஏதோ செய்யறான். நீ யாருன்னா, இப்போ நான் உங்களை சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிற அறிபவன், அப்புறம் கையெல்லாம் ஆட்டிகிட்டு இருக்கிற செய்பவன், அப்புறம் வாயில் மென்று ஏதோ குடிச்சு முழுங்கிட்டு இருக்கிற நான் அனுபவிப்பவன். அப்போ அந்த நான் ஏதாவது செய்தில்லை, இப்போ விவகாரத்தில் இருக்குது இல்லை, அது பேர் அந்த நான் விவகாரத்துலையும் இருக்கும், இந்த 3 செய்யாமல் இருக்கும். அது பேர் பாரமார்த்திகம், கலப்பில்லாமல். இப்போ அந்த பாரமார்த்திக நான் கலப்பில்லாதது அப்படின்னு சொன்னால், இந்த விவகாரம் நான் கலப்புடையதுன்னு தான் அர்த்தம். அப்போ எதோட கலந்தது விவகாரம் பண்ணுறதுக்கு? இந்த பாரமார்த்திக நான் எதோடு கலந்தாதான் விவகாரம் பண்ணும். அந்த பாரமார்த்திக நான் தான் அறிபவன், கேட்பவன், சொல்பவன், பேசுபவன், செய்பவன் எல்லாமே. ஆனால் அவன் செயலுக்கு வந்தாக்கா அதுக்கு ஏதாவது ஒன்று வேணும், ஏதாவது ஒன்று கலந்தாதான் அதை செய்ய முடியும். கலப்பில்லாமல் தான் இருந்தால் அவன் கேட்டும் கேட்காதவன், பார்த்தும் பார்க்காதவன், செய்தும் செய்யாதவன். இப்போ புரியுதுங்களா? பியூர் எலக்ட்ரிசிட்டி பேட்டரியில் இருக்குது, அது பாரமார்த்திகம். அதை ஒரு நல்ல ஒரு 12 வோல்ட்டு இல்லை, நமக்கு நிறைய 220 வோல்ட்டு ஸ்டெப் அப் பண்ணக்கூடிய ஒரு பேட்டரி வச்சுருக்கிறோம். ஆம்பியரும் நிறைய இருக்குது. அதை வச்சு வெட் கிரைண்டரை ஓட்டலாம்ல. அப்போ இந்த கரண்ட் இப்போ என்ன பண்ணுது? விவகாரத்தை வந்துடுச்சு. அப்போ அரைப்பவர் அப்படின்னு பேர் சொல்லலாம் அந்த கரண்ட். ஆனால் கரண்ட்டு அரைக்கணுன்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல மிக்சி வேணும், கிரைண்டர் வேணும்ல. கிரைண்டர் கரண்ட் இல்லாமல் அரைக்குமா? அரைக்காது. அப்போ ஏதோ ஒரு கலந்தாதானே ஒரு செயல் உண்டாகும். ஆனால் செய்கிறது யார்? இப்போ நம்ம கலந்தாதான். கலப்பில் இருக்கின்ற கரண்ட்டு தான் செய்பவன். கரண்ட்டு செய்பவன் சொன்னோம்னா முடியாது. அப்போ கரண்ட்டு மட்டும் வாங்கி வச்சுட்டு ஏதாவது செய்து கொடுன்னு என்ன அர்த்தம்? அது ஒன்று செய்யும், ஷாக் அடிக்கும். அப்போது பேட்டரியில் இருக்கக்கூடிய கரண்ட்டு அல்லது ப்ளக் பாயிண்டில் இருக்கிற கரண்ட்டு பாரமார்த்திகம். அது நீங்கள் ஆடியோவில் போட்டுக்கிட்டிங்கன்னா அது பேசும், செய்யும். அறிவுள்ள வேலை செய்தே அப்படின்னு கலந்தாதான். ஒரு எந்திரத்தில் போனால் செய்பவன் ஆகிடும். வேற ஒரு பொருள் கொடுத்தோன்னா அது அனுபவிப்பவனாக கூட ஆகிடலாம். அதை விட பவர்ஃபுல் கரண்ட் வந்ததுன்னா அது இதுவும் வாங்கிக்கும், அனுபவிப்புனா இருக்கும். சில சமயம் எர்த்த வழியாக போய் பூமி அனுபவிக்கும். இது நான், எல்லாரிடம் இருக்கின்ற நான், பாரமார்த்திக நான், விவகாரம் இல்லாமல் எதுடன் கலப்பாமல் கலக்காமல் இருக்குதுன்னு அது பேர் அசங்கம். அது ஏதாவது செய்யணும்னா அது இன்னொன்றோடு கலக்கணும். அப்போ செயலுக்கும் அறிவுக்கும் அனுபவிப்பதற்கும் ஒரு பொருளை வைத்துக்கொண்டு அதோடு கலந்து அது செய்பவனாக இருக்கிறது. யார் செய்தான்னு கேட்டோம்னா இப்போ கலப்பு தான் செய்திருக்குது. இப்போ திருப்தியாக இருக்கிறது யார்? ஆத்மா தன்னளவில் எப்பொழுதுமே திருப்தின்னு சொல்லாது. ஏன் திருப்தின்னா அதுக்கு அதிருப்திக்கு என்ன அவசியம் இருக்குது? அது அளவற்றதாக இருக்குது ஆத்மா. அதாவது நீங்கள் ஆத்மானா ஆத்மாவை தான் அளவற்ற நான் இல்லைன்னு சொல்லாதீங்க. விவகாரத்தில் இருக்கிற ஆத்மா தான் அளவுக்கு உட்பட்டது. விவகாரத்தை விட்டுட்டோம்னா எல்லாருடைய ஆன்மாவும் அளவற்றது தான். அது திருப்தியில் தான் இருக்குது. அப்போ அது திருப்தியை எதனால் கெடுத்துக்குச்சு? கலப்புனால கெடுத்துச்சு. கலக்காமல் இருந்துட்டோம்னா திருப்தி இருக்கும். இப்போ கலந்துட்டு எனக்கு திருப்தி ஒன்றுன்னு கேட்குது. நீ கலந்ததே தப்பு, கலப்பில்லாமல் இருந்து கொள் அப்படின்னு இருந்தது. அந்த கலந்ததை ஏன் கலந்தேன்?
நான் பிரிச்சுக்க முடியுமா அப்படின்னா அது முடியாதப்பா. எப்பொழுதுமே அந்த ஆத்மா அந்த கரணத்தை கலந்து தான் இருக்குது, இந்த சரீரத்தோட கலந்து தான் இருக்குது. இந்த சரீரத்தில் ஆத்மா கலந்துருக்குது, இந்த சரீரத்தில் ஆத்மா கலந்துருக்குது. இடைப்பட்ட இடத்துல ஆத்மா சரீரத்தில் கலக்காமல் இருக்குது. அந்த சரீரத்தில் கலக்காமல் நமக்கு நடுவில் இருக்கிற ஆத்மா இருக்குது, உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடாதீங்க. அந்த ஆத்மா பாரமார்த்திகமாக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே வந்ததுன்னா விவகாரமாக இருக்குது. சரி, இதுக்காக இந்த உடம்பு விட்டு வெளியே போகணுமா ஆத்மா? எப்படிடா போக முடியும்? இருக்கிறது ஒரு ஆத்மா, முடியாது. நீ இப்போ புத்தியில் தான் புரிஞ்சுக்கணும். நான் வெளியும் இல்லை உள்ளும் இல்லை. விவகாரத்தை விட்டால் நான் பாரமார்த்திகம், விவகாரத்தில் இருந்தால் நான் அதிருப்தியாளன். அப்போ திருப்திக்கு என்ன வேணும்? விவகாரத்தை விடுறது. எப்பெல்லாம் திருப்தி அடைவீங்க? இல்லை, விவகாரத்தில் கூட திருப்தி அடையலாம். ஒரு பெயிண்டிங் பண்ணுறீங்க, விவகாரத்தில் இருக்கிறீங்களா இல்லையா? அது முடிக்கிற வரைக்கும் திருப்தி இருக்குதா? அது எப்படி இல்லை இல்லையா? இன்னும் முடிக்கல இல்லை, முடித்த பிறகு அப்படி தூரம் நின்று பார்த்து திருப்தி. அப்போ விவகாரம் நின்று போச்சு இல்லை? அப்புறம் மறுபடியும் ப்ரஷ் எடுத்து ஏதோ டச் பண்ணுறாரு, அப்போனா விவகாரத்தை வந்தா திருப்தி இல்லை, என்ன ஒரு குறை இருக்குது. அப்போ திருப்திங்கிறது என்னங்க? விவகாரத்தை விடுவது தான். ஏன் விவகாரத்தை விட்டால் திருப்தி இல்லை? அது ஒரு விவகாரத்தை விடுறது திருப்தி நிலைக்கு அது இருக்குது. ஆத்மா எப்பொழுதுமே திருப்தி தான். விவகாரத்தினால தான் அது திருப்தியாக அது உணர்கிறது. யார் உணர்ந்தாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த விவகாரத்தில் இருக்கிறதே அறியாமையில் தானே. அந்த விவகாரிக்க ஆத்மா, விவகாரிக்க நான். அதனால தான் கந்தர் அனுபூதியில் விவகாரத்தை நிறுத்து, விடுவாய் விடுவாய் வினை ஆவையுமே. எல்லா வினையும் விட்டுருங்கிறார். என்ன வினை? அறிதல் வினை, செய்தல் வினை, அனுபவ வினை, உணர்வு வினை, 3 வினையும் விடுங்கிறார். ஆனால் மற்றவங்க எதுவும் சொல்லுவாங்க, ஆகாமியம் பிராரத்தம் அந்த வினையை விட்டுடு அப்படின்னு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வினை என்ன இதான், விடுவாய் விடுவாய் சுடுவாய் நெடு வேதனை யாவையுமே அப்படின்னு சொன்னார். நேற்று படித்தோம். சுடுவாய் நெடு வேதனை யாவையுமே, விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. வினை யாவையும், வினை விடுன்னு சொல்லலை, வினை யாவையுமேங்கிறார். இப்போ இந்த 3 வினைகளை நாம் திருப்தி அடைவதற்கு விவகாரத்தை குறைச்சிக்கிறது நல்லது. திருப்தி சீக்கிரம் வந்துடும். திருப்தி பத்தலைன்னு நம்ம செய்ய செய்ய திருப்தி தான் வளரும், அதிருப்தி தான் வளரும். அதனால் செய்வதை குறைச்சிக்குவோம், அறிவதும் குறைச்சிக்குவோம். அறிய வேண்டியதை அறிஞ்சிட்டா அறியறதுக்கே வேலை இல்லை. இப்போ ஆத்ம வித்தியாலயத்தில் வந்து அறிய வேண்டியதை அறிஞ்சிட்டோம்னா அறியறதுக்கே வேலை இல்லை. அந்த அறிவினால் என்ன கிடைக்குதுன்னா பரம திருப்தி வந்துடுது. அதனால் செய்வதுக்கும் வேலை இல்லை, அப்புறம் அனுபவத்துக்கும் வேலை இல்லை. அப்போ என்ன தான் இருக்குது ஆத்ம வித்தியாலயத்தை, என்ன தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு? சுத்த சோம்பேறி ஆக்கிடும். இருந்தாலும் இந்த உலகத்தில் அதிகமாக வேலை செய்கிறது யாருன்னா இந்த பாரமார்த்திக சத்தியத்தை உணர்ந்த ஒருவன் நான். அவன் தான் ஓயாமல் இந்த உலகத்துக்காக உழைக்கிறான். அவன் யாருன்னா அவன் தான் பரம்பொருள் கடவுள். அவன் தானே சிருஷ்டி லயத்தை ஓயாமல் பண்ணுறான். மற்ற ரிலிஜன்லாம் கடவுள் படைச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறார். அவருக்கு சபாத் வேற இருக்கு. அப்புறம் ஒரு நாள் நம்மளெல்லாம் பழி வாங்கிறதுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க மாட்டார். நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போட்டுருவார். சாமி இன்னொரு சான்ஸ் கொடுங்க சாமி, நான் பழைச்சிக்கிறேன். நீ என் ரிலிஜனையும் நீ ஃபாலோ பண்ணல, நீ வேறு ஏதோ சாமியை கும்பிட்ட போ அப்படின்னு. அப்படி இல்லை. நம்ம வேதாந்தம் சொல்கிற கடவுள் அவர் தான் எல்லாமா இருக்கிறார், எல்லா செயலும் அவர் தான். அவர் பரம ஞானி இல்லையா? அவர் தானே முதல் ஞானி. அவரே ஃபுல் த்ராட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறார். இங்கே புயல் வீசுறதும், மழை பெய்யறதும், அறுவடை வறுக்கிறதும், முளைக்கிறதும், உன்னுடைய சிந்தனைகளும் பாவப்புண்ணி எல்லாத்தையும் அவர் தான் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார், செய்கிறார், எல்லாம் பண்ணுறார். ஏன்? அவர் அசங்கம், அவர் பரம திருப்தியில் இருக்கிறார். அவர் அதிருப்தியில் இந்த சிருஷ்டியை பண்ணல, ஆனந்தத்தில் பண்ணுறார். அது மாதிரி இந்த ஆத்ம வித்யாலயத்துக்கு வந்து ஞானத்தை பெற்றவன்
அவன் திருப்தியில் பாடுகிறான். அதனால தான் அந்த கடைசியில் அந்த சாமவேதம் பாடிட்டு போகிறானே, ஆஹா ஊஹூ அப்படின்னு அவன் பாடிக்கொண்டு திரிந்தான்னு தானே தைத்திரிய உபநிஷத்து முடியுது. சாந்த உபநிஷத்தில் அப்படி தான் முடிகிறார். பூம வித்யாவில் அப்படி விளக்குறார். அவன் கடைசியில் ஆ ஊ ஆ ஊ அகம் மன்னாஹா அமம் அன்னம் அகம் அன்னாதா அப்படின்னு பாடி, நானே சாப்பிடுபவன், நானே சாப்பாடு, இங்கே சாப்பிடுவதும் நானே, சாப்பிடுவதும் நானே அப்படின்னு ஒரு ஆனந்தமாக போகிறான். அந்த பரம திருப்தியில் இந்த பகவானே முழு மூச்சாக வேலை செய்யும்பொழுது நம்ம என்ன சோம்பேறின்னு சொல்கிறோம், மற்றவங்களுக்கு தெரியும். அவன் வேலையெல்லாம் நிதானமாக இருக்கிறதுனால சோம்பேறின்னு. அவன் அவசரப்பட மாட்டான், பரபரப்படைய மாட்டான். அதனால் அவனை பார்த்தா நத்த வேகத்தை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீ 10 நாள் செய்கிறத அவன் அரை நாளில் செய்திடுவான். நிதானமாக செய்வான், பெர்ஃபெக்டாக செய்திடுவான். நீ பரபரப்பாக செய்வ, 10 நாள் செய்து செய்யாமலே மூடி போயிடுவேன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. இந்த திருப்தி என்பது யாருக்கு அப்படின்றால், கலப்பில் இருக்கின்ற விவகாரம் நானுக்கு. அதுக்காக நம்ம பரமார்த்திகம் ஆகுன்றது ரொம்ப கஷ்டமான. நீ எப்பவுமே பாரமார்த்திகம் தான், விவகாரத்தை விட்டால் போதும். அப்போ திருப்தி யாருக்குன்னு கேட்டோம்னா யாருக்கும் இல்லை. திருப்தி தான் உன்னுடைய சொரூபம். உன் சொரூபத்தை நீ அடைவதற்கு நீ பல காரியத்தை செய்கிற. அந்த காரியத்தை முடிவில் உன் சொரூபத்தை அடைகிற. அதை நீங்கள் திருப்தின்னு பேசுகிறீங்க, மோட்சம்னு சொல்லிக்கிறீங்க. உண்மையிலே நீ எப்போதுமே மோட்சத்தில் தான் இருக்கிறாய் என்று தெரிஞ்சுக்க. வணக்கம் சுவாமிஜி. அந்த ஆப்பிள் அப்புறம் கத்திரிக்காயெல்லாம் இந்த மெலானின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்மெண்ட் இருக்குதுங்க சுவாமி. அதனால் அது இருக்கிறதுனால அது அதெல்லாம் கட் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரௌனிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது எதனால்? அந்த மெலானின்ற பிக்மெண்ட் இருக்கிறதுனால அது ப்ரௌன் ஆகுதுன்னு படிச்சிருக்கேன். ஆனால் அது ஏங் சுவாமிஜி, இது கொஞ்சம் விளக்குங்க. ஆப்பிள் கட் பண்ணி வச்சோம்னா அது கருப்பாயிடும். பொட்டேட்டோ உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சாலும் அது அப்படியே கருத்துடும். நம்ம சிப்ஸ் ஒயிட்டாக வரணும், ஆப்பிள் எப்படியே கெடாமல் அப்படியே ஒயிட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணுறது? அது கொஞ்சம் அமிலத்தை போட்டால் போதும். சிட்ரிக் ஆசிட், எலுமிச்சம்பழ சாறில் இந்த பொட்டேட்டோவை வச்சிட்டோம்னா அது சிப்ஸ் அப்படியே ஒயிட்டாக வரும். அப்போ எலுமிச்சம்பழ சாறு என்ன பண்ணுது? அது பிஹெச்சை குறையுது, அசிடிக் என்விரான்மெண்ட்டை கொடுக்குது, அமிலத்தன்மையை கொடுக்குது. அமிலத்தன்மை கொடுத்தோம்னா இந்த பொட்டேட்டோ போன்றதோ அல்லது ஆப்பிள் போன்ற பொருளோ அந்த ரியாக்ஷனில் டிலே பண்ணுது. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுக்கு ப்ராப்பர் பிஹெச் இருக்கணும். சில ரியாக்ஷன் அமிலத்தில் நடக்கும், சில ரியாக்ஷன் காரத்தில் நடக்கும், சிலது நியூட்ரலில் நடக்கும். அந்தந்த என்விரான்மெண்ட் கொடுத்தா அந்த ரியாக்ஷன் பண்ணும். இப்போ நாங்கள் ரியாக்ஷனை அதிகப்படுத்தணும்னா கொஞ்சம் ஆசிட் கொடுப்போம். சில ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணோன்னா கொஞ்சம் அமிலத்தை நீக்கி காரத்தை விடும், பிஹெச் மாற்றுவோம். கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்ல, பயாலாஜிக்கல் ரியாக்ஷன். இந்த ஆப்பிளில் என்ன நடக்குதுன்னா, வெட்டின உடனே ஒரு என்சைம் திடீர்னு உயிராயிடும். அது ரெடியாக இருக்குது, வெட்டின உடனே அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஒர்க் பண்ணுறது ஆக்சிஜன் வேணும். காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை வாக்கி ஃபீனால்னு ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை அது சிதைக்கும். அது பேர் பாலிஃபினால் ஆக்சிடேஸ், பிபிஓ அப்படின்னு பேர். பாலிஃபினால், பாலிஃபீனால் ஆக்சிடேஸ். இந்த என்சைம் என்ன பண்ணால் ஃபீனாலுங்கிற ஒரு பொருள், ஃபீனாலுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லை, பென்சின் ரிங் மாதிரி இருக்கும். அதில் ஒரு OH சேர்த்தோம்னா அது பேர் ஃபீனால். பென்சின் ரிங் 6 போட்டு டபுள் பாண்ட் போட்டுட்டு அதில் ஒரு ஆக்சிஜனை சேர்த்து, அதில் ஹைட்ரஜன் எப்பவுமே இருக்கும். ஆக்சிஜனாக சும்மா இருக்க மாட்டார், ஹைட்ரஜனை பிடிச்சிட்டு தான் இருப்பார். அது பேர் ஃபீனால். அதை செயின் பண்ணோம் பாலிஃபீனால். பாலின்னா நிறைய, தனி முத்தாக இருக்கக்கூடியதை நூல் கோர்த்து வைக்கிற மாதிரி இந்த என்சைம் தனித்தனி ஃபீனாலை ஒன்றா சேர்த்து சேர்க்குமா. அந்த பாலிஃபினால் ஆன பிறகு அது கருப்பாயிடும். அது பேர் மெலானின் அப்படின்னு பேர். அதுதான் தலைமுடிக்கு. அதை தான் நம்ம டை அடிக்கிறோம். அது காற்றுல பட்டோன்னே கருப்பாயிடும். காற்றுல பட்ட உடனே நம்ம மருதாணி ப்ரௌன் ஆகிடும். ப்ரௌன் இன்னும் டீப்பான கருப்பாயிடும். நம்ம கைக்கு, சில பேர் கைக்கு கருப்பாயிடும்,
சில பேருக்கு ரெட்டாக இருக்கும், சில பேருக்கு ப்ரௌனிஷாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கின்னே ஃபேராக இருக்கிறாங்கன்னா என்ன, அவங்களுக்கு மெலானின் இல்லை. காஃபி ப்ரௌனில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெலானின் ஒரு 70% இருக்குது. அட்டர் பிளாக்காக இருக்கிறாங்க, சார்கோல் மாதிரின்னா 100% மெலானின் இருக்குது. அந்த மெலானின் குறைஞ்சி போச்சுன்னா நமக்கு வெள்ளை திட்டுகள்லாம் வரும். இதெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், பாலிஃபினால் ஆக்சிடேஸ். அதுக்கு நிறைய ஒரு 7 என்சைம்ஸ் அடுத்து வேலை செய்து தான் அந்த பொருளை கருப்பாகும். அந்த முதல் நிலையிலேயே நம்ம நிறுத்தணும்னா இந்த பாலிஃபினால் ஆக்சிடேஸ்ன்ற என்சைமை நம்ம அரெஸ்ட் பண்ணணும். ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், இருந்தாலும் அவர் மெல்ல ஆக்சிஜனோட செய்துகிட்டே இருப்பார். ஏன்னா என்சைம் துணை இல்லாமலே இந்த ஃபீனால் ஆக்சிடைஸ் ஆகிடும். அது ஸ்லோவாகும், டிலே பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு, அப்போ கூட அது கருப்பாயிடும். இதுக்கு பெஸ்ட்டு அதனுடைய என்சைமை அந்த என்விரான்மெண்ட்டை அமிலத்தன்மையை கொண்டு போயிட்டோம்னா வந்துடும். ஆத்ம வித்யாலயத்தில் பயோகெமிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கலாம். போதுமா இந்த பதில்? அப்போ டிப்ஸும் கிடைச்சிருச்சு பாருங்கள். சிப்ஸ் ஒயிட்டாக வர்றதுக்கு எலுமிச்சம்பழத்தில் ஒட்டா போதும். நாம் மிகவும் நம்பும் நபர் நமக்கு துரோகம் இழைத்து நம்மை அவமதித்து ஆழமாக காயப்படுத்தும் பொழுது உண்டாகும் கோபத்தை கையாள்வது எப்படி சுவாமிஜி? அனுராதா புனேயிலிருந்து கேட்டிருக்காங்க சுவாமி. இதுக்கு அவரை தண்டிக்கிறதா இல்லை நம்ம மன்னிக்கிறதா, எது சிறந்தது அப்படின்னு கேட்டோம்னா மன்னிக்கிறது தான் சிறந்தது. வள்ளுவராக அதான் சொல்கிறார், இன்னா செய்தாரையும் ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்தார். ஒருத்தல்னா என்ன? தண்டித்தல். அவரை தண்டிக்கிறது என்னென்ன, நல்லது பண்ணுறது தானே. அதை விட பெரிய தண்டனை கிடையாது. நினச்சி பாருங்கள், உங்களை துரோகம் பண்ணுறாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, சொல்லாததை சொன்ன மாதிரி சொல்கிறாங்க, உங்களை வர வாய்ப்பெல்லாம் தட்டி பறிக்கிறாங்க, உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுக்குறாங்க, உங்கள் லாபத்தையும் திருடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு துரோகிக்கு நாம் என்ன பண்ணுவோம்? நமக்கு அவரை தண்டனை கொடுக்கணும்னா உச்சபட்ச தண்டனை என்ன பண்ண முடியாது? கோர்ட்டுக்கு போகலாம், அவன் பணம் கொடுத்து வெளியே வந்துடுவான், 2 பலார் நடிக்கலாம், எவ்வளோ நேரம் வலிக்கும் அது? மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்? இது நானே தண்டிச்சிடுவேன்னு சொல்லி கொலை பண்ண வர போயிடுறாங்க. அப்போ இன்னும் பெரிய பிரச்சனை வந்துடுது. ஸோ அந்த மெத்தடு சரியில்லை. தண்டித்தல், நீ நினைக்கிற மாதிரி தண்டனை அப்படி கொடுக்கூடாது. அவன் துடித்து வலிக்கிற மாதிரி ஒரு தண்டனை இருக்குதுன்னா அவனுக்கு நல்லது பண்ணுறது தான். அதை விட அவனுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு பொருளும் இல்லை இந்த உலகத்தில். ஆமாம், அவன் எப்படி அழிவான்? தன் மனதாலே தன் அடிச்சுக்குவான். அப்படியெல்லாம் விட்டோம்னா அந்த உலகத்தை படைக்க முடியாது சார்னா. அப்போ அந்த மாதிரி ஃப்ரெண்டு உங்களுக்கு இருந்தால் நல்லது தான். வாழ்நாள் முழுக்க போராடிக்கிட்டே இருக்கணும். ஏன் நண்பன் நமக்கு எப்படி துரோகி ஆனான்? நண்பர்கள் எப்படி துரோகி ஆக முடியும்? கொடுக்கல் வாங்கல் இல்லாதவரை அவர்கள் நண்பர்கள். கொடுக்கல் கால் வந்துடுச்சுன்னா அது நட்பு அல்ல, அது வியாபாரம். கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அன்பு வியாபாரம் இல்லை. அன்பு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் அன்போடு தான் இருப்பேன். அவள் எனக்கு இன்பம் தந்தாலும் தள்ளாவிட்டாலும் என் அன்போடு தான் இருப்பேன். இன்பம் கொடுக்கறதுனால அன்புன்றது அது வியாபாரம். அப்போ இன்பம் குறைஞ்சிடுச்சுன்னா அன்பும் குறைஞ்சிடும். அப்போ நீங்கள் ரேட்டு குறைஞ்சிடுச்சு இல்லையா? எப்பொழுது இது மாதிரியெல்லாம் நண்பர்கள் துரோகம் நடக்குதுன்னா கொடுக்கல் வாங்கல் ஏற்படும்போது தான். நான் நினச்சி கொடுக்கல சார், அவன் தான் அது மாதிரி வியாபாரம் ஆகிட்டான்னா சரி இருக்கட்டும், நீ நண்பன் தானே இப்போ, அப்போ நீ அதே மாதிரி இருந்துட்டு போ. அப்போ நீ அவங்ககிட்ட மறுபடியும் நீ எதிர்பார்த்தீங்கன்னா நீ கொடுக்கல் வாங்கலை, நீ வாங்கலுக்கு வந்துடுற. அப்போ நண்பர்கள் எப்படிப்பட்டது? இந்த ஆடை நழுவும் போது கை எப்படி போய் பிடிக்குது, அதுபோல் உடுக்கை இருந்தான் கை போல் அங்கே இடுக்கண் களைவதான் நட்பு. அப்போது அவனுக்கு இடுக்கண் களைஞ்சதான் நீ நினச்சிக்கிய, அவன் திருப்பி செய்யலைன்னு ஏன் எதிர்பார்க்குற? காலில் முன்னு குத்தினா கண்ணில் தண்ணி வரும். இதுக்கு என்ன ஆச்சு? அது பேர் சிம்பத்தி.
மனிதனுக்கு சிம்பத்தி தான் நல்ல மருந்து, அவனுக்கு அதுதான் நல்ல தண்டனையும். அப்படிப்பட்டவங்களை நம்ம மன்னிச்சிறது நல்லது, மறந்துடுறது நல்லது. மன்னிச்சுட்டு பெருமையாக நினைக்கக்கூடாது, அதை மறந்துடணும். அதுவே பழைய நட்பை கொடுக்கும். நீ இழந்த பொருளை மறுபடியும் உனக்கு பல மடங்கு வேறு வழியில் உனக்கு கிடைக்கும். நீ அவங்ககிட்ட நீ இப்போ பெற முயற்சி பண்ணால் அது தோத்துடுவ. ஆனால் உன் பொருள் உனக்கு தான். அவன் எடுத்துட்டால் உனக்கு வேறு வழியில் கிடைக்கலனா அது உன் பொருள் இல்லைன்னு விட்டுடு. அவங்ககிட்ட அந்த உன் பொருள் இல்லாத நீ வச்சுருக்கிற, கடவுள் அதை உங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சி அவன் மூலம் எடுத்துக்கிட்டார். ஆனால் கடவுளையும் திட்ட முடியாது, இவனையும் திட்ட முடியாது. நீ மாற்றான் பொருளை வச்சிருக்கிற. இல்லை சார் நான் அப்படின்னு யோசனை பண்ணிப்பார். உன்னுடைய பொருளாக இருக்காது. நீ உழைத்த பொருளாக இருந்ததுன்னா அது கட்டாயம் உனக்கு கிடைக்கும். இன்னைக்கு இல்லாவிட்டாலும் அது உரிய நேரத்தில் கொடுக்கும். குருவின் பொற்பாதங்களுக்கு நமஸ்காரம். இந்த பிரபஞ்சமானது முழுதும் நாமரூபங்களை கொண்டுள்ளது என்று நாம் புத்தியில் அறிகிறோம். ஆனால் உணர்வுக்கு இவைகள் சத்தியம் போல தெரிகிறது. எத்தனைதான் சிந்தித்தாலும் உணர்வில் சத்திய தோற்றத்தை விட்டு அகலுவதில்லை. இதற்கு காரணம் என்ன? இந்த காரணத்தை எவ்வாறு நீக்குவது? தயவு செய்து விளக்குங்கள் சுவாமிஜி. நாராயணசுவாமி, கரூர்லிங். இந்த பிரபஞ்சம் நாமரூபம்னு நான் சொன்னார். அது சரியாக புரிஞ்சிருந்தாருன்னா அவர் உண்மையிலே அது சத்திய புத்தி வைக்க மாட்டார். நாமரூபம்னு தெரிந்தும் கூட எனக்கு சத்தியமாக தெரியுதுன்னா நாமரூபம்னா என்னன்னு தெரியல அவருக்கு. நம்ம லேபரட்டரி தான். பானை என்பது பொருளா நாமரூபமா? அவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க. பொருள் எது இதில்? மண். அற்புதம் அற்புதம், இவ்வளோ தெளிவான பதில். பொருள் என்று சொன்னால் இங்கே மண் தான். பானைங்கிறது பொருள் அல்ல, இல்லைன்னு சொல்ல முடியாது, அது நாமரூபம். அப்போ நாமரூபம்னா பொருள் மண். இப்போ நாமரூபம் எது? பொருள் இல்லை, ஆனால் நாமரூபம் எங்கே இருக்கும்? பொருளை சார்ந்துருது. அப்போ நாமரூபம் தான் பொருள். அப்போ நாமரூபம் பார்த்துட்டிங்கன்னா என்ன? பொருளை பார்த்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நாமரூபத்தை எப்படி நீங்கள் பார்த்தீங்க? பொருளை காட்டி கொடுக்குற ஒரு வாய்க்காலாக தான் பார்த்தோம். மண்ணை பார்க்கறதுக்கு நான் பானையை பார்க்குறேன், அவ்வளோதான். நாமரூபத்தை நான் விலக்கிட்டு தான் நான் மண்ணை பார்க்குறேன். நீங்கள் மண்ணை பார்க்குறதுக்கு இந்த பானை உடைக்கிறீங்களா? நாமரூபத்தில் இருக்கின்ற உன்னுடைய கவனத்தை விட்டு நீங்கள் மண்ணுன்னு பார்த்த அந்த நிமிஷமே பானைங்கிற பேரும் பானைங்கிற வடிவமும் கூட நீங்கள் இக்னோர் பண்ணிட்டீங்க, அதை விலக்கி விட்டுட்டீங்க இல்லையா? இது தான் சத்திய புத்தி விடுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ நாமரூபம்ங்கிறது என்ன அடிப்படையில்னு சொன்னால், ஒரு உபாதான பொருள் ஒரு விகாரத்தை எடுக்கும் பொழுது அது ஒரு தோற்றத்தை அடைகிறது. ஒரு பொருள் குண்டானில் இருக்கக்கூடிய புளிச்ச அரிசி மாவு, தோசை மாவு, அது தோசை மாவுன்ற ஒரு பொருள் உபாதானம். அப்புறம் மறுநாளும் பார்த்தோம்னா இடியாப்பங்கிறாங்க, பணியாரங்கிறாங்க, இட்லிங்கிறாங்க, தோசைங்கிறாங்க, அடை தோசைங்கிறாங்க, ஊத்தப்பங்கிறாங்க. எல்லாம் ஒன்று தானே? இதெல்லாம் நாமரூபம் தானே? அங்கே பொருள் ஒன்று தானே இருக்குது. அப்போ நாமரூபம்னு ஒரு பெட்டியில் எதை போடுவீங்க? இதில் எடுத்து 2 பெட்டி கொடுக்குறேன். பானையை ஒரு பொட்டியில் போடுங்க, மண்ணை ஒரு பொட்டியில் போடுங்கன்னா இங்கே 2 பெட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் மண்ணை போட்டுட்டீங்க, பானையை எடுத்து போடுங்க. இதில் மறுபடியும் எடுத்து இங்கே போட்டிங்கன்னா நீங்கள் மண்ணில் போடுங்க, பானையில் போடாதீங்கன்னு. அந்த பெட்டியில் எதை போடுவீங்க? போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ அது பொருள் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த பிரபஞ்ச நாமரூபம்னா என்ன அர்த்தம்? அது எந்த பொட்டியில் போடுவீங்க? உள்ளதுங்கிற பொட்டியில் போடுவீங்களா, இல்லதுங்கிற பொட்டியில் போடுவீங்களா? இல்லதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இருக்குது. எது இருக்குது? அதான் கேள்வி. இங்கே எது இருக்கிறது? மண் இருக்கிறது. பானை மண்ணில் இருக்கிறது. இப்போ மண்ணில் பானை
எப்பொழுதுமே இருக்குது. அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு குயவன் தேவைப்படுறான். ஒரு அறிவாளி தான் இந்த மண்ணில் இருக்கின்றதை வெளியே கொண்டு வர முடியும். ஒரு தச்சன் தான் மரத்தில் ஃபர்னிச்சரை உண்டாக்க முடியும். இது எல்லாத்துலேயும் இருக்குது. இதில் இல்லாததை அவன் கொண்டு வர முடியுமா? சார் மரம் கொடுத்துருக்கேன் சார், இதில் ஒரு தங்க செயின் பண்ணி கொடுங்கண்ணா. என்ன சார், மர செயின் ஒன்றா பண்ணி தரேன், தங்க செயின் பண்ண முடியும். அந்தந்த பொருள்லேருந்து அந்தந்த விஷயத்தை தான் கொண்டு வர முடியும். அதுக்கு வேறு ஒரு அறிவாளி தேவைப்படுறான். அப்போ உபாதான பொருளில் எல்லாமே இருக்குது. ஆனால் அது வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு அறிவு தேவைப்படுது. அப்போ வெளியே என்ன கொண்டு வந்திருக்கிறான் அறிவாளி? நாம ரூபத்தை தான் கொண்டு வந்திருக்கிறான் இல்லையா? இப்போ இந்த மண்ணிலேருந்து பானையை கொண்டு வந்தால் என்ன பண்ணான்? மண்ணை தான் இப்போ வச்சிருக்கிறான். மண்ணில் மறைந்திருந்த நாம ரூபத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறான். இப்போ நாம ரூபம் மறையணும்னு வைங்க, எதில் மறையும்? இந்த விஷயம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே நாம ரூபம்னு வைங்க, அது எங்கே மறையும்? அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. நாம ரூபங்கள். இப்போ நான் சொல்கிறேன், கண்ணை பொத்திக்கிட்டு காதால் மட்டும் சொல்கிறது கேளுங்க. நான் ஒரு நாமம் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு ரூபம் தெரியும் இல்லை? இப்போ நான் வரிசையாக சொல்கிறேன்னு வைங்க, தோசை, இடியாப்பம், ஊத்தப்பம், இட்லி. பசிக்குதா? அது நான் தரல. நான் சொல்கிறது நாமங்கள், ஆனால் நீங்கள் கேட்டது உள்ள பார்க்கறது ரூபங்கள். எங்கே உண்டாச்சு? அந்த ரூபம் எங்கே தோன்றுச்சு? உங்ககிட்ட தான் தோன்றுச்சு. இப்போ உங்ககிட்ட இருக்க ரூபத்தை நான் தானே வெளியே கொண்டு வந்தேன். உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது. நான் என் சப்தம் கொடுத்து நாமம் கொடுத்து வெளியே வந்தேன். இப்போ இங்கிட்ட இந்த நாமம் எங்கேருந்து வந்தது? எங்கிட்ட இருந்து வருது. அப்போ எங்கிட்ட இருந்து வந்தது நாமம், உங்ககிட்ட தோன்றியது ரூபம். அப்போ நானும் நீங்களும் என்ன? இப்போ நாமத்தை தோற்றியது எது? ரூபத்தை அறிந்தது எது? என்னிடம் எது நாமத்தை தோற்றுவித்ததோ அதுதான் உங்ககிட்ட ரூபத்தை அறிந்தது. அறிவதும் அது, உண்டாக்கியதும் அது. இந்த பிரபஞ்சத்தை நாம ரூபம்னு சொன்னால், இந்த நாமங்களை உண்டாக்கியது யாரோ அவர் தான் ரூபங்களை அனுபவிக்கிறார். பிரம்மமாகிய ஒன்று நாமத்தை, அதை நாமங்களெல்லாம் அடங்கியது தான் ஓங்காரம், அதுதான் வேதம். அந்த ஓங்காரத்துக்குள்ள எல்லா நாம ரூபங்களும் அடங்கியிருக்குது. அது வெளியே கொண்டு வந்துறதுக்கு அந்த அறிவு சக்தி இருக்குது இல்லையா, அந்த ஞான சக்தி. அந்த பிரம்மம் அந்த நாம ரூபங்களை சப்தம் போட்டு சொல்லுது. அது கற்பனைன்னு சொல்கிறோம். என் கற்பனையிலேருந்து தான் எல்லாம் வந்தது. அப்போ உங்கள் கற்பனையில் தான் அது இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணுவோம்? நானே ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு நான் நாம சொல்வேன், நீ ரூபம் பார்ப்பியான் அப்படின்னு பிரம்மம் நடுவில் ஒரு மாயையை போட்டு, ஒரு படுதாவை போட்டு, அப்போ மாயை இந்த பிரம்மம் பிரிஞ்சிடுச்சா? மாயையினால். மாயை சும்மா இமேஜினரி தானே. இமேஜினரி படுதா போட்டு, நமக்கு திருமணத்தில் கூட அப்படி தான் துண்டு பிடிச்சிடுவாங்க, அப்புறம் அவர் மெட்டி போடுவார், அப்புறம் தாலி கட்டுவார், எல்லாம் பண்ணுவாங்க. என்ன, ரெண்டு பேரும் ஒன்று தான். இப்போதுக்கு தற்கொலை வேறு வேறு நாங்கள் காட்டுறோம்ப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுன்னு காட்டுறதுக்கு தான் கல்யாணத்தில் துணி போட்டு மூடுறது. இந்த பிரம்மமே தன்னை மாயை போட்டு பிரித்து, இந்த பக்கம் நான் நாமமா, நீ அந்த பக்கம் ரூபமா அப்படின்னு இவரே உற்பத்தி பண்ணி அவரே கவனிக்கிறார். இங்கே அவர் இவர் எங்கே இருக்கிறாங்க? எல்லாம் மாயையில் தான். நாமம் தோன்றியது, ரூபம் பார்க்கப்பட்டது. நாமம் தோற்றுவித்தது. இந்த மாயையில் இருக்க நாமத்தை நான் தான் உண்டாக்குனேன், இந்த மாயையில் இருக்க ரூபத்தை நீங்கள் தான், அவரே தான், நானே தான் பார்த்தேன் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த ஜகத்து முழுதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானே உண்டாக்கிட்டு நானே பயப்படுறேன். இந்த உலகம் எப்படி என்ன அச்சுறுத்தம்? இது வெறும் நாம ரூபம். எந்த போட்டியில் போடுவேன்? இப்போ நாம ரூபம் இருக்கும் இடம் எங்கே? மாயை. மாயை இருக்கும் இடம் எங்கே? பிரம்மம். அப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் மாயைன்னு சொன்னாலும், பிரம்மம்னு சொன்னாலும், நாமம்னு சொன்னாலும் ஒன்று. உங்களுக்கு இஷ்டம், அவ்வளோதான். நீங்கள் என்ன சொல்கிற விருப்பீங்களோ நீங்கள் சொல்லிக்கிங்க. நீங்கள் தோசமாவும் சொல்லுங்கள், இல்லைன்னா தோசைன்னு சொல்லுங்கள். இது மண்ணுன்னு சொல்லுங்கள், பானைன்னு சொல்லுங்கள்.
எப்படிங்க எனக்கு மண் எனக்கு பயமுறுத்தலைன்னா பானை மட்டும் எப்படி பயமுறுத்திடும்? மண்ணை பார்த்து நான் பயப்படலை, பானையை பார்த்து நான் பயப்படுறேன். இது என்னங்க? இப்போ ஆத்மாவை பார்த்து நான் பயப்படுவேனா? ஆனால் உங்களை பார்த்து பயப்படுறேன். அப்போ நாமரூபத்தை பார்த்து பயப்படுறேன் இல்லையா? நாமரூபத்தை பார்த்து யாராவது பயப்படலாமா? நாமரூபத்தை தான் இல்லாத பொருளாச்சு. அது நாமரூபம் இருக்கும் விடமே நான் தானே. இப்படி தொடர்ந்த சிந்தனையினால் தான் இந்த பிரபஞ்சம் நாமரூபம்னா என்னன்னு புரியும். அப்படி புரிந்துக்கிட்ட பிறகு உண்மையிலே இந்த பிரபஞ்சம் சத்திய புத்தியை தராது, மித்யா புத்தியை தரும். ஆனால் எங்கே மித்யா இருக்குதோ அங்கே சத்தியம் கட்டாயம் இருக்கும். அதாவது நாமரூபங்கள் நமக்கு பிரம்மத்தை புலன்கள் மூலம் பார்க்க வைக்கிறது. நீ புலன் மூலம் நீ பிரம்மத்தை பார்க்கணுன்னா நாமரூபத்தை பார்த்து அப்புறம் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணோம்? அட நான் தாங்க அது. அப்போ நீ புலன் வேண்டாம், நாமரூபம் வேண்டாம். உனக்கு தெரியாததுனால, ஆத்மா பற்றி தெரியாததுனால நாமரூபத்தை கொடுத்து வெளியே பார்க்க வச்சுட்டு பிறகு அது நாமரூபம் பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு அப்புறம் என்ன கண்டுபிடிச்ச? அது ஆத்மான்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நாமரூபம் வேணுமா? வேண்டியதில்லை. என்னை பார்த்து நான் பயப்பட வேண்டியதில்லை. இப்படி இடைவிடாது சிந்தனையை நாம் செய்துக்கிட்டே இருக்கணும். இது பேர் தான் தியானம்னு பேர். மற்றவங்க தியானம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சடங்கெல்லாம் இருக்கும், ஏகப்பட்ட சடங்கு. தியானம் பண்ண உட்காந்துட்டாருன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்தை ஒரு பெரிய தடபுடலாக பண்ணுவார். ஒரு தர்பையை போடுவார், புல்லை போடுவார், அதை பண்ணுவார், சப்தம்லாம் நிறுத்துவார், எல்லாம் இருட்டாக்கிடுவார். அப்புறம் வயிறு காலியாக இருந்தான்னு பார்த்துக்குவார், பிராணாயாமம் பண்ணுவார், எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணிவிட்டு தியானம் பண்ணுறதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போயிடும். மற்றவங்களாம் தியானம் முடிஞ்சு போயிடுவாங்க. சில பேர் தியானம் பண்ணு கொரட்டை விட்டுட்டு இருப்பாங்க. தியானங்கிறது இடைவிடாத ஒரு பொருள் குறித்த சிந்தனை. இப்போ நாம் நாமரூபத்தை இடைவிடாமல் சற்றும் தலைப்பிலிருந்து விலகாமல் ஒரு தலைப்புக்குள் பேசிக்கொண்டே இருந்தால் ஒரு முடிவுக்கு வருகிறோம். அந்த முடிவு என்ன? நாமரூபங்கள் எல்லாம் பொய். ஆனால் எங்கே நாமரூபம் இருக்குதோ அங்கே மெய்யும் இருக்கிறது. அந்த நாமரூபம் மெய்யை காட்டி கொடுக்கிறது. அந்த மெய் என்னன்னு நீ கண்டுபிடிச்ச? அந்த நாமரூபத்துக்கு அதிஷ்டானமாக, நாமரூபத்துக்கு ஆதாரமாக இருப்பது நானே அப்படின்னு நிற்கும் பொழுது அப்போது இரண்டற்ற நிலை உண்டாகுது இல்லையா? அது பேர் சமாதின்னு பேர். இந்த சமாதி பயிற்சியை தொடர்ந்து செய்யணும். பதஞ்சலி சொல்கிற சமாதியில் அவங்க கல் மாதிரி ஆகிடுவாங்க. அப்புறம் அவங்கள ஜீவ சமாதின்னு கல்லறையில் கூட புதைச்சிடுவாங்க. பாருங்க, பெரிய மகான். அது தூங்கும்போது கூட நம்ம புதைச்சிடலாம் தெரியாமல். சமாதிக்கு இன்னும் பெரிய வித்தியாசம். தூங்கும்போது உள்ளே போய் உட்கார வச்சிட்டோம்னா நான் தூங்கிடுறேங்க, எனக்கு ஒன்றுமே மூடிடுங்க, எல்லாம் உலகமெல்லாம் ஜீவ சமாதின்னு. ஆனால் முடிச்சுக்குவான் உள்ள. அவன் படுற கஷ்டம் நமக்கு என்ன தெரியும்? ஜீவ சமாதியில் யாரும் செய்யாதீங்க. வெளி உலகத்துக்கு பேப்பரில் நியூஸ் வரும், ஆனால் நீங்கள் உள்ளே படுற அந்த பேப்பரை கூட நீங்கள் பார்க்க முடியாது. டே தரங்கடா கல் பெருசாக வெய்யும்பான், மேலே சிமெண்ட்டு போட்டு கட்டிடுவாங்க. அப்படியெல்லாம் யாரும் ஜீவ சமாதியெல்லாம் ஆக மாட்டாங்க. உடனே நீத்தாங்க, அவங்களுக்கு பெரிய மக்களை சமாதி பண்ணுறாங்க. அப்படிதான். அந்த சமாதியை நான் சொல்லலை. இந்த சமாதிங்கிறது ஒரே எண்ணத்தில் நின்று போவது, இரண்டற்ற நிலையில் இருப்பது. என்னென்னா இப்போ நம்ம ஒரு எண்ணத்தைனாக்கா ஆத்மாவை பற்றி நினைக்கிறோம், அது நான். இது வரைக்கும் அறியும் பொழுது எதையோ அறிந்தது போலவும் நான் அறிபவனாகவும் பிரிந்திருந்து அந்த சிந்தனையை செய்கிறேன். கடைசியில் நான் தானே அது அப்படின்னும்போது சிந்திக்கும் பொருளும் நானே, சிந்திப்பவனும் நானே. அங்கே எப்படி இருக்கும்? ரெண்டு இருக்குமா? இப்போ ஆத்மாவை பற்றி சிந்திச்சிட்டோம்னா கட்டாயம் சமாதி வந்துடும். நீங்கள் வேறு எதை பற்றி சமாதி வராது, தியானம் இருக்கும். பணத்தை பற்றி நீங்கள் எவ்வளோ வேணா தியானம் பண்ணலாம், அஷ்டமா சித்திகளை பற்றி தியானம் பண்ணலாம், என்ன வேணால் தியானம் பண்ணலாம். ஆனால் சமாதி வேணும்னாக்கா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அது உன்னை பற்றிய சிந்தனையாக இருந்தால்தான் சமாதி வரும். உன்னை பற்றி நீ சிந்திச்சா நீ சமாதி அடையலாம். ஆனால் என்னை பற்றி சிந்திக்கிறதுக்கு நான் ஆரம்பிக்கிறது எங்கே பண்ணுவேன்? நாம ரூபங்களை ஆரம்பிப்பேன்.
வெளியே இருக்கிற நாமரூபத்தை ஆரம்பிப்பேன், உள்ளே இருக்கிற நாமரூபத்தை, அதாவது பாக்கியம் ஆந்தரம். அந்த நாமரூபங்கள் நான் கண்டது அனுபவித்ததாக இருந்ததுன்னா அது திருஷ்யானுவித்தம், அல்லது வேதம் சொன்ன சப்தமாக இருந்ததுன்னா சப்தானுவித்தம். இப்போ சப்தானுவித்த சமாதி, திருஷ்யானுவித்த சமாதி, பாக்ய சப்தானுவித்தம், ஆந்தர சப்தானுவித்தம், ஆந்தர திருஷ்யானுவித்தம், பாக்கிய திருஷ்யானுவித்தம் அப்படின்னு 4 விதமானதுலையும் ஒரு நிர்விகல்ப சமாதி அடைவர். இப்போ மொத்தம் 6 விதமான சமாதிகள் சொல்லுவாங்க. உண்மையிலே 5 தான். நான் நிர்விகல்பம் 1 தான் ரெண்டுத்துலேயுமே. 5 விதமான சமாதிகளை வித்யாரண்யர் போன்றவங்களாம் எழுதியிருக்கிறாங்க. பதஞ்சலி அதை பற்றி அதிகமாக சொல்லாவிட்டாலும் அதுக்கு உரை எழுதியவர்களாக நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய சதாசிவ பிரம்மேந்திரால் அழகான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். விவேகானந்தர் கொடுத்திருக்கிறார். இதை அனுபவித்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. சுவாமியுடைய நூல்லையும் இதை பற்றி நான் எழுதியிருப்பேன். எப்படி இருந்தாலும் சமாதிங்கிறது இந்த ஒன்றே நான், இரண்டற்ற நிலையை நானே நான் அனுப்புவது, அது அபரோட்சம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அடுத்த கேள்வி போகலாம். நாமரூபம் இதுக்கு மேலே போதும். கேள்விகள் ஏதாவது கேட்குறீங்களா? சாமி, உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாத்துலேயுமே ஆணுக்கு ஆண்டவன் அழகு கொடுத்துருக்கான். யானை, காளை, சேவல் எதை எடுத்தாலும். ஆனால் மனித இனத்துக்கு மட்டும் ஏன் பெண்ணுக்கு அழகு கொடுத்தான்? மனித இனத்துக்கு மட்டும் பெண்ணுக்கு ஏன் அழகு கொடுத்தான்? அது நீங்கள் சொல்கிறீங்க, பெண்ணை கேட்டு பார்க்கணும். இந்த கடவுள் ஏன் மனித சகோதரர் மட்டும் ஆணுக்கு அழகு கொடுத்துருக்கிறான்? பியூட்டி இஸ் இன் த ஐஸ் ஆஃப் பிஹோல்டர். அழகு என்பது காண்பவனின் கண்ணில் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்ணில் அழகு இருந்தால் காணும் பொருளெல்லாம் அழகுதான். கண்ணில் கோணல் இருந்தால் அழகெல்லாம் கோணல் தான். நல்ல பியூட்டி இஸ் ஃபார் எவர். அண்ட் வேர்ட் டு த ஏர்ன் அப்படின்னு ஒரு போயம். ஏர்ன்னாக்கா ஒரு பெரிய ஜார். அது சீனாலெல்லாம் செய்வாங்க, ரோமன்லாம் அது மாதிரிலாம் ஜார்களை செய்வாங்க, ஒயின் ஸ்டோர் பண்ணுறது. அதில் பெயிண்டிங்ஸ் நிறைய வரைஞ்சிருப்பாங்க. அதில் போர் வீரர்கள் சண்டை புரிகிற மாதிரி, காதல் ஜோடிகள், இவன் போய் அவருடைய ஸ்கர்ட்டை பிடிச்சி இழுப்பான். அவன் கோபமாக ஆனால் வெக்கமாக அவள் திரும்பி பார்ப்பான். ஒரு பெயிண்டிங். இவன் வேணும்னே அவனை சீண்டுறான். அந்த பையன் அவனுடைய ஸ்கர்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். அந்த பொண்ணுக்கு கடும் கோபம் அடிக்கலை, வெக்கம்தான். இவன் செய்ய மாட்டான்னு தான் ஆசைப்படுறா, ஆனால் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான். அந்த பார்வையில் அவ்வளோ இருக்குது. அதை பற்றி அந்த ஏர்ன்ற ஓடு டு தி ஏர்ன். ஓடுனா ஒரு நீண்ட ஒரு கவிதை, அதுக்கு ஓடுங்கிறேன். அதில் நான் படித்தேன். பார்க்கும்போது த பியூட்டி இஸ் ஃபார் எவர், த ரோஸ் இஸ் அ ரோஸ் இஸ் அ ரோஸ். அந்த பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கும் அது இளமை குன்றாமல் அந்த அந்த நயத்தை நம்ம பார்க்குறோம். இந்த பெயிண்டிங் வரைஞ்சி ஆயிரக்கணக்கான வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் அந்த ஜோடி அதே இளமையோடு, அதே வெட்கத்தோடு, இவன் அந்த குறும்பு கண்ணோடு இவன் இருக்கிறான். அது வெட்கத்தோடு இருக்குது. இன்னும் கொஞ்சம் செய்ய மாட்டானா இருக்குது, ஆனால் செய்துட்டேன்னு திட்டுற மாதிரி இருக்குது. என்னென்னலாம் உணர்வுள்ள அது காட்டுது. இந்த அழகு யாருக்கு தெரியுது? அந்த பாயிண்ட் எழுதுனது தெரிஞ்சது இல்லை, அந்த வாங்கி வச்சவனுக்கு தெரியுமா? அந்த ஜாரை மியூசியத்தில் தான் இருக்குது. எனவே அழகுங்கிறது ஆண் என்ன பெண் என்ன. காந்தியை கேட்டாங்க, உலகத்திலே அழகான பெண் யாருன்னு. என் ஒய்ஃபு தான். அந்தமா கேட்டிருப்பாங்க, எங்கள் வீட்டுக்கார் தான் சொல்லியிருப்பாங்க. பொக்கவாயாக இருக்கிற அவரையா சொல்கிறீங்க, இன்னும் அப்படி சொல்லிட்டீங்க. அந்த பொக்கவாய் தாத்தா தானே நம்ம பச்சை நோட்டில் இருக்கிறாரு. எல்லா நோட்லேயும் கண்ணில் ஊற்றிக்கிறோம்.
அங்கே லட்சுமியாக போட்டிருக்கிறாங்க, அழகானதாக போட்டிருக்கிறாங்க. அழகு என்பது எல்லா பொருளிலும் இருக்குது. சிருஷ்டியே அழகு தான். சிருஷ்டிக்கு அழகுன்னு பேர். அதுதான் அழியாதது. அதனால் அமிழ்தென்று பெயர். சரி, வேற கேள்வி கேட்போம். சுவாமி, டெம்பரேச்சர் வேறு, உடல் சூடு என்பது வேறு என்று தாங்கள் ஒருமுறை விளக்கியதாக ஞாபகம். அலோபதி மருத்துவர்கள் வேதியியலின்படி இதை எவ்வாறு அணுகுகிறார்கள்? நாம் இதை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? இது குறித்து விளக்கம் தருங்கள் சுவாமிஜி. சுரேஷ்ஜி திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காரு. இதுக்கு பேர் ஜுவரம்னு பேர். காய்ச்சல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சமஸ்கிருதத்தில் அது பேர் ஜுவரம். உடலுக்கு வந்தாலும் ஜுரம், உள்ளத்துக்கு வந்தாலும் ஜுரம். பிராணனுக்கும் ஜுரம் வரும். இந்த ஜுரத்துக்கு காரணமானது ஜாடரக்னி அப்படிங்கிற ஒரு அக்னி. இதை உண்டு பண்ணுற வாயு வந்து அபானன். அபான வாயு தான் உடம்புக்கு சூடு கொடுத்துட்டே இருக்கும். பிராணவாயு இந்திரியங்கள்லாம் நிறைய இருக்கும். கண், மூக்கு, காது, அதனுடைய இது விவகாரத்தில் இருக்கும். இந்த ஜாடர் அக்னி வந்து உடம்பு சூடு கொடுக்கும். அதனால் அது வந்து அக்னின்னே சொல்லுவோம். பஞ்சபூதத்தில் அக்னி. இந்த பிராணன் அது எப்பவும் சலனமாக இருக்கிறதுனால அது வாயுங்கிறோம். இப்படி ஆயுர்வேதத்தில் ஜுரத்துக்கு காரணம் இந்த அபான வாயு அபரிமிதமாக உஷ்ணத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க. இது தெர்மாமீட்டரில் பார்க்க முடியாது. அது நம்ம பிராணனில் தான் இருக்கும். அது மனம் ஓயாமல் காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நாக்கு வரலும், கண்ணி எரியும், ஆனால் டெம்பரேச்சர் கூலாக இருக்கும். 98.4. ஆனால் கண் எரிச்சல்ங்கிறாங்க. எரிச்சல்னா என்ன? சூடு தானே. அப்போ பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப சூடு பிடிச்சிருக்குப்பா, யூரின் வரும்போது வலிக்குது, ஒரு மாதிரி சூடாக இருக்குது அப்படிங்கிறாங்க. யூரினே சூடாக வருது, ஆனால் உடம்பு அவங்களுக்கு டெம்பரேச்சர் பார்த்தா நார்மலாக இருக்குது. அதனால் ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய காய்ச்சல் ஜுரங்கிறது அலோபதியில் இருக்கிற ஜுரத்துக்கு வேறானது. அவங்க வந்து பிராணனில் இருக்கின்ற தடுமாற்றத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. அவ்வாறு அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த அடிப்படையை பார்க்கும் பொழுது இது இந்த பதார்த்தம்லாம் சூடு, இந்த பதார்த்தம்லாம் குளிர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. தக்காளி குளிர்ச்சியும்பாங்க, மோர் குளிர்ச்சியும்பாங்க, தயிர் சூடும்பாங்க. அது எப்படி இப்படி மாறுதுன்னா அதனோட பிராணசக்தியை நம்ம மாற்றுறோம், அவ்வளோதான். அப்பானனுக்கு என்ன வேலை கொடுக்குறோங்கிறது பொறுத்து. அப்பானுக்கு நிறைய வேலை கொடுத்தோம்னா அது சூடு கிளப்பிடும். அப்பானனுக்கு வேலை கம்மியாக கொடுத்தோம்னா அது சூடு கம்மியாக தான் கொடுக்கும். அப்போ அபான வாயுக்கு தொந்தரவு கொடுக்காத உணர்வுகளை சாப்பிட்டோம்னா அது குளிர்ச்சியாக இருக்கும். கரடு முரடான உணவுகள், கடினமான உணவுகள், மெல்லக்கூடியது, ஜீரணத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும், மாமிசம், அது வெளியவும் குக் பண்ணணும், நல்லாவும் குக் பண்ணணும், அது பத்தாமல் வயிறும் குக் பண்ணணும், ஏகப்பட்டது பண்ணோம். அப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான ஒரு ஒரு அப்பான வாயுக்கு கொடுக்குறவங்களும் உடம்பு சூடாக தான் இருக்கும். அவங்க கண் மஞ்சளாக இருக்கும், கண் எரிச்சல் இருக்கும். அப்புறம் அதுக்கு குளிர்ச்சிக்கான கொஞ்சம் இதமான உணவை அவங்களுக்கு கொடுத்து செய்கிறது நம்ம ஆயுர்வேதத்துலேயும் சித்தா மருத்துவலையும் வந்து சொல்கிறாங்க. இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். பிராண அபான சமாயுக்தாம் அப்படின்னு தியானத்தில் சொல்கிறார். தியானத்தில் உட்காரத்துக்கு முன்னாடி பிராணன அபானன்னு வந்து சமன்படுத்திக்க, அப்போ சமானன் வந்துடுவான். அப்போ சமானன் வந்து சமச்சீராக வெப்பத்தை உடம்பு முழுக்கம் கொடுப்பான். அப்போ வியானன் வந்து உனக்கு தயாராக இருப்பான். வியானன் தான் ஆகாய தத்துவம், வியான தத்துவம், ஆகாய தத்துவம். சமானன் நம்மளை எல்லாத்தையும் ரசத்தை கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ இதுக்கு நம்ம சமானனை உண்டாக்கி வியானனாக நீ மாறணும் அப்படின்னா இதற்கு ஒரே வழி பிராணனை அபானனை சமப்படுத்தணும். இது வந்து தமோகுணம், இங்கே இது ரஜோகுணம். இந்த பிராணன் ரஜோகுணம், அபானன் தமோகுணம். இது ஜீரணத்தில் மும்முரமாக வேலை செய்துட்டு அது ஒரு மயக்கத்தை கொடுக்கும். நல்லா ஜீரணம் பண்ணும்போது தூங்கலாம் போல் இருக்கும். தயிரெலாம் சாப்பிட்டுட்டு மத்தியானத்தில் கிளாஸ் எடுத்தோம்னா தூங்கிட்டு இருப்பாங்க.
பிராணன் அதிகமாக இருந்தால் முழிப்பு அதிகமாக இருக்கும், ராத்திரி தூக்கம் வராது. இதை சமப்படுத்துங்கிறார். பிராண அபான சமாயுக்தாம். இது எப்படி பண்ணுறது? அதுக்கு சமான வாயுவை நீ பயன்படுத்திக்கொள். இது நாடி சுத்தி பிராணனை செய். நாடி சுத்தி பிராணனை பண்ணும் பொழுது பிராணனை அபானனில் கலக்கணும், அபானனை பிராணனில் கலக்கணும். இது வேறு ஒரு சமயத்தில் உங்களுக்கு எப்படி செய்முறையாக செய்து இதை சமப்படுத்தலான்னு நம்ம இன்னொரு முறை பார்ப்போம். அது ப்ராக்டிக்கல் கிளாஸ். சரி. வணக்கம் சுவாமிஜி. இயக்கத்தில் இயக்கமின்மையையும் இயக்கமின்மையில் இயக்கத்தையும் காண்பவன் ஞானி. இது குறித்து மீண்டும் ஒரு முறை விளக்கம் தருவாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சுவாமிஜி. கோகிலா கேட்டிருக்காருங்க. உங்களுக்கு ஒரு படம் அனுப்பிச்சு ஞாபகம் வாட்ஸ்அப்பில்? ஒரு சுத்துற மாதிரி ஜிஃப், அது போட முடியுமா? வேண்டாம். இங்கே அதுலேயே காட்ட முடியுமா? எங்கிட்ட கொடுங்க. இது நம்ம இது இயங்குதா இயங்கலையா? இயங்கிட்டு இருக்குது. ஆனால் அது இயங்கலை. நீங்கள் ஏமாந்துட்டு இருக்கிறீங்க. இது ஒரு இல்யூஷன். இந்த மாதிரியான வட்டங்களை நம்ம பார்க்கும்போது சொல்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் கிடைக்குது. அதையே பயன்படுத்தி ஒரு இல்யூஷனை ஒரு பெயிண்டர், வேன் கோ அப்படின்ற ஒரு பெயிண்டர், அவர் நைட் ஸ்கை அப்படின்னு ஒன்று வரைஞ்சிருக்கிறார். அதுக்கு அவங்க போட்டிருக்கிறாங்க. இங்கே இது இயங்குதா இயங்கலையா அப்படின்னு பார்த்தோம்னா, செல்ஃபோன் இயங்கலை, உள்ளே ஏதோ மோட்டரை வச்சு நான் சுற்றலை. அந்த படம் இயங்குத மாதிரி தெரியுது. அப்புறம் காந்திபுரம், அப்புறம் காந்தி பார்க் அப்படின்னு ஒரு பஸ்ஸில் நம்பர் போகுது. கோயம்புத்தூர் டு திண்டுக்கல், கோயம்புத்தூர் திண்டுக்கல் அப்படின்னு வருது. அப்போனா எழுத்து நகருதா? உண்மை நகருதுங்களா? அந்தந்த வெளிச்சம் அங்கங்கேயே தான் இருக்குது. அது இருட்டான இடத்துல எழுத்து இல்லை, வெளிச்சமாக இருக்கல எழுத்து தெரியுது. அந்த அந்த வெளிச்சமாக இருக்கிற எழுத்து இடம் பெயர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போனா பக்கத்தில் இருக்க பல்பு எரியுது. இப்போ இயங்காதது இயங்குது போல நமக்கு தெரியுது. ஆனால் உண்மையிலே அங்கே என்ன தோன்றி மறையுது, அவ்வளவுதான். தோன்றி மறையுது. இது மாதிரி பிளாஸ்மா டிவியில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பிக்சல்ஸ்ன்னு சொல்கிறோம். பிக்சர் எலிமெண்ட்டை பிக்சல் அப்படின்னு. எலிமெண்ட்னா ஸ்மாலஸ்ட்டு, பிக்சரில் ஸ்மாலஸ்ட்டை பிக்சல். சிகார்னால் பெருசாக இருக்கும், அது சின்னதாக குடிச்சோம்னா சிகரெட்டு. முதல்ல சிகார் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அப்புறம் சிகரெட்டுக்கு வந்துட்டாங்க. சிகரெட்னா கொஞ்சம் சின்னதாக கொடுங்கப்பா அப்படின்னு, அது பேர் சிகரெட். பெரிய கதவாக இருந்ததுன்னா அது அவுட்டு. ஆனால் சின்ன விண்டோ வழியாக நீங்கள் எதை கொடுத்து வாங்கினா அவுட்லெட்டு. இப்படி சின்னது போட்டுக்கும். அப்போ பிக்சல்ன்றது பிக்சர் எலிமெண்ட்டு. இப்போ இந்த ஸ்க்ரீன் முழுக்க இத்தனை எழுத்து பார்க்குறீங்களே, இந்த எழுத்து நகரலாம், போகலாம், வரலாம். உண்மையிலே இந்த ஸ்க்ரீன் நகரதில்லை, எதுவுமே நகரதில்லை. ஆனால் நகர்வது போன்ற ஒரு மாய தோற்றம் தான் ஏற்படுத்துது. இது பேர் அலாதம்னு பேர். இது பேர் அலாதம். இதுக்கு நமக்கு அலாதத்துக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்மா போர்டை காட்டுறோம், அல்லது வெளியே இருக்கக்கூடிய டிஜிட்டல் டிஸ்பிளேவை காட்டுறோம், இதெல்லாம் காட்டுறோம். அந்த காலத்தில் கௌடபாதருங்கிறவர் ஒரு வியாக்கியானம் எழுதுகிறார். இது உலகத்தை எப்படிங்கிறத, உலகம் நமக்கு ஒரு பிக்சர் தான் வருது, ஒரு இயக்கம் போன்ற இந்த பிக்சர். இங்கே புயலும் காற்றும் மழையும் இடியும் சூரியன் சந்திரன் நகர்வதும் கிரகணங்கள் தோன்றுவதும் மறைவதும் ஓயாமல் இருக்குது. சரி, ஒரு குட்டியோண்டு உடம்பு எடுத்து இங்கே பார்த்தோம்னா இதுக்குள்ளே ஓயாமல் வேலை நடக்குது. இந்த உடம்புல தான் இருக்குமான்னு
ஒரு எறும்பு எடுத்து பார்த்தாலும் அதுக்குள்ளே ஓயாமல் இருக்குது. அதுக்கு வாய் இவ்வளோ சிறுசாக இருக்குது. அப்புறம் கழுத்து மெல்லிசாக ஒரு ஒரு தலைமையில் அளவுக்கு தான் இருக்குது. அது வழியே சாப்பாடு உள்ளே போய் உடம்புக்குள்ளே போகுது. அதுக்குள்ளே 1000 ரியாக்ஷன் நடக்குது. சரி, எறும்பாவது பெருசு. நான் ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தேன். புள்ளி இருந்தது, அது நகர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் தான் தெரியுது அதுக்கும் 4 கால் இருக்குது, 6 கால் இருக்குது. இது லென்ஸ் வச்சு பார்த்தேன். கடவுளேன்னு சொன்னேன். இதுக்குள்ளே 1000 வாழ்க்கை. இது எதை தேடி போகுதோ தெரியலையே. ஆத்ம வித்யாலயத்தை தேடி போகுதா? யாரு அது? என்னத்துக்கு படைச்சான்? அதுக்குள்ளே யார் போய் உள்ள உட்காந்து இந்த அனுபவத்தை தேடிட்டு இருக்கிறான்? இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியல. இப்படி தான் அந்த பிரபஞ்சம் ஓயாமல் நீங்கிட்டு இருக்கு. அந்த இயக்கம்ங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உண்மையிலே இயக்கங்கிறதே இல்லை. தோன்றி மறுதல் தான் இயக்கம். இந்த பிரபஞ்சம் பெரிய ஒரு கேஜ் மாதிரி இருக்கு. முப்பரிமாண வலைப்பின்னல். இந்த நெட்வொர்க் இப்படி ஒரு நெட்வொர்க்குன்னு வைங்களேன். இதில் பார்த்தா நிறைய பொட்டியாக இருக்குது. இது ஒரு ஆகாயத்தை இப்படி பண்ணிட்டோம்னா இது ஃபேப்ரிக்குங்கிறோம், ஸ்பேஸ் ஃபேப்ரிக்குங்கிறாங்க. இந்த ஆகாயமே ஒரு சின்ன 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 பெட்டிகளாக ஆகப்பட்டிருதா. ஆகாயம் ஒன்றுமில்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் குட்டி குட்டியான பெட்டிகள், மிகப்பெரிய சின்ன சின்ன பெட்டிகள். ஒரு பொருள் 5 பெட்டியை நிரப்பியிருக்கலாம். இப்போ நான் ஒரு பென்சில் வைக்கிறேன்னு வைங்க, இந்த எத்தனை பெட்டி அது நிரப்போம்? 5 சென்டிமீட்டர்னா 5 சென்டிமீட்டருக்கு இவ்வளோ தூரம் இருக்கும். இப்போ அந்த பென்சில் நகருதுன்னா ஒரு பெட்டி விட்டு இன்னொரு பெட்டி தானே போகுது. அப்போ பென்சிலுடைய ஒரு முனை இந்த பெட்டி நகருதுன்னா அந்த பின் முனை இந்த பெட்டி விட்டு நகரும். நடுவில் இருக்கிறதுலாம் அடுத்த பெட்டி நகரும். நீங்கள் எல்லாம் கற்பனை பண்ணீங்க. இப்போ இந்த உலகத்தில் ரயில் ஓடுது, நான் ஓடுறேன், எல்லாம் ஓடுறேங்கிறாங்க. என்ன பண்ணுறோம்? ஒரு பெட்டியிலேருந்து இன்னொரு பெட்டிக்கு போகிறோம். அப்போ போகிறது எதுன்னு பார்த்தோம்னா உண்மையிலேயே ஒரு பெட்டியில் இருக்கின்ற பொருள் அங்கே மறைந்து அடுத்த பெட்டியில் தோன்றுகிறதா. இந்த பெட்டியிலேருந்து மறைந்து அடுத்த பெட்டியில் தோன்றுச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? அது நகருது, அம்பு நகருது, தோட்டாக நகருது, பையன் ஓடி வரான், ரயில் ஓடுது, நிலா சுற்றுது, பூமி சுற்றுது. இதெல்லாம் என்ன? ஆகாயத்தில் ஒட்டி நகர்வது தான் புடைப்பெயர்ச்சி, தோன்றி மறையுது. இந்த ஒட்டுமொத்த ஜகத்தே ஆகாயத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன பெட்டியிலும் நீங்கள் கூட நீங்கள் உட்காந்துட்டு அசையாமல் இருக்கதான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அந்த பெட்டியிலே தோன்றி மறைகிறீங்க. ஆகாயங்கிற உங்கள் அளவில் இருக்கிற ஆகாயத்தில் எத்தனை பெட்டி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த பெட்டியுடைய சைஸு 10⁻⁻35 மீட்டர்னு சொன்னேன். இதை கற்பனையிலே நம்ம பார்க்க முடியாது. டைனியஸ்ட் ஸ்பேஸ், குவாண்டம் ஸ்பேஸ், அது பேர். டைனியஸ்ட்டுக்கு குவாண்டம் ஸ்பேஸ். இப்போ இங்கே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய குவாண்டம் ஸ்பேஸுகள் எத்தனை குவாண்டம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. வச்சுக்குவோம், ஒரு 100 கோடின்னு வைங்க. அந்த 100 கோடி ஸ்பேஸில் நீங்கள் தோன்றி மறையிறீங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் நீங்கள் அசையாமல் இருக்கிறீங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன், அசையாததிலும் அசைவை பார்க்கிறேன், அசைவதிலும் அசையாததும் பார்க்குறேன். அங்கே எங்கே அசையுது? தோன்றி தானே மறையுது. தோன்றி மறையுது எப்படி அசைவுன்னு சொல்லுவோம்? அந்த இடத்துல தோன்றி அந்த இடத்துல மறையுது. இந்த இடத்துல தோன்றி மறைந்து அங்கே தோன்றுச்சுன்னா அது அசைவுங்கிறோம். உண்மையிலேயே இந்த பெட்டிகள் அசைவதும் இல்லை, இது அசையாமலும் இல்லை. ஆனால் அசைவுக்கும் அசையாமலுக்கும் இடம் தருது இந்த ஆகாயம். இது போல் அந்த ஆத்மா, இந்த ஆகாயத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, யார் பார்த்தது? ஆத்மா தான் பார்த்து. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை நீங்கள் மனக்கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த மனம், அது கண்ணாக இருப்பது ஆத்மா. மனத்திரையில் பார்க்குறீங்க. நான் சொன்னதெல்லாம் இப்போ நீங்கள் மனத்திரையில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா புரிஞ்சுங்க. இல்லை மனத்திரையில் வேறு ஏதோ பார்த்துருந்தா நான் ஒன்றும் பண்ண முடியாது. மனத்திரையில் எல்லா அசைவுகளும் தோன்றுகிறது. ஆனால் அது பார்க்கின்ற கண் அசையாமல். அப்போ உங்ககிட்ட தான் அசைவும் அசையாமல் இருக்கிறது. நீங்கள் தான் விவகாரத்தில் வந்தால் அசைபவர், பாரமார்த்தத்தில் இருந்தால்
அசையாதவர். அப்போ 2 பேர் இருக்கிறாங்களா? இல்லை. விவகாரத்துக்கு ஏன் வந்தேன்? ஏனென்றால் கூடா ஒழுக்கம், யாரோட சேர்ந்துட்டேன். அனாத்மாவோடு சேர்ந்து நான் இயங்குவதானாகவும் ஆத்மாவாக நான் இயங்காமல் இருக்கிறேன். அப்போ நீங்கள் அங்கே போனீங்க, அவர் யார்? இன்னொருத்தர் அனாத்மா வந்தார்னா அது உண்மையில் இல்லை, அது நாமரூபங்கள். என்னிலேயே நாமரூபங்களை தோற்றுவித்து நான் நாடகம் ஆடிக்கொண்டு அந்த நாமரூபத்தை நானே முழுங்கி சம்ஹாரம் செய்து நான் ஆத்மாவாக இருக்கிறேன். அன்றாடம் ராத்திரியில் நீங்கள் சம்ஹாரம் பண்ணிடுறீங்க நாமரூபத்தெல்லாம். நனவுலையும் கனவுலையும் நாமரூபங்களை இஷ்டம் போல் அள்ளி தெளிக்கிறீங்க. நீங்களே நாமத்தை உண்டாக்கி நீங்களே ரூபத்தை பார்க்குறீங்க. எல்லாமே கனவுல வரும்போது நீங்களே நாமத்தை உண்டாக்கி நீங்களே ரூபத்தை பார்க்குறீங்க. அங்கே பிரம்மா ஆத்மா 2 பேர் இருக்கிறாங்களா? இல்லை. இதே தான் இந்த பிரபஞ்சம் நடத்துது. அசைவில் அசைவின்மையும் அசைவின்மேல் அசைவின்மையும் பாருன்னா என்ன அர்த்தம்னா, விவேகத்தை கொண்டு உன்னை நீ கவனி. பாரமார்த்திகா நீ அசைந்து கொண்டும் அசையாமலும் விவகாரமாக அசைந்து கொண்டும் இருக்கிறாய். 2 இருக்குதான்னு கேட்டோம்னா அங்கே இருப்பது ஒன்று தான். உன் கவனம் எதில்? உன் கவனம் எதில்? அசைவில் இருந்தால் நீ விவகாரிகம். உன் கவனம் விவகாரத்தை விட்டுதுன்னா நீ அசையாதவன். சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்தினே அப்படிங்கிறார். பெம்மான் மகனை திருடிய திருடன் எம்மான் முருகன் சும்மா என்று சொல்லலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே அப்படின்னு அனுபூதியில் சொல்கிறார். சும்மா இருன்னு சொன்ன உடனே ஒரு பொருளும் இல்லையே. பொருள் பொருள் பொருள்னு சொல்லி நாமரூபங்கள்னு சொன்ன ஜகத்தை நான் சும்மா இருந்து விவகாரத்தை விட்ட உடனே பொருள் ஒன்றும் காணுமே. மண்ணை பார்த்தவுடன் பானைகளெல்லாம் காணா போச்சே. தங்கத்தை பார்த்தோன்னே நகைகள்லாம் காணா போயிடுச்சு. ஆத்மாவை பார்த்த உடனே பிரபஞ்சமே காணா போயிடுச்சு. ஆத்மாவை பார். ஆமாம், ஆத்மா தான் மனசாட்சி. அவனுக்கு ஒரு சாட்சி கிடையாது. ஞானம் என்பது படிப்படியாக அடையப்பெறும் நிலையா அல்லது நொடிப்பொழுதில் அடையப்பெறும் நிலையா? சரவணன் கரூரில். ஒரு சில பேருக்கு நொடி பொருளில் கிடைக்குது, சில பேர் படிப்படியாக கிடைக்குது. ரெண்டும் பதில் சொல்லலாம். அவனுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி. வாமதேவருங்கிறவர் கர்ப்பத்திலேயே ஞானம் அடைந்தாருங்கிறாங்க. ஒரு உபநிஷத்தில் ஒரு ரிஷி ஆத்ம வித்யாலயம் மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறார். இதுதான் ஆத்மா அப்படின்னு அவர் சொல்லிட்டார். தத்துவமசி ஸ்வதகேது அப்படின்னு. அந்த ஸ்வதகேதுக்கு அப்படியாப்பா இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் அதீதி பகவோ அப்படின்னு கேட்குறான். 9 தடவை சொல்லி கொடுக்குறாரு. அங்கே ஒட்டு கேட்டுட்டு இருந்தான் ஒரு பையன், ரோட்டில் திரியிற பையன். அது கேட்ட உடனே அவன் ஞானி ஆகிட்டான். இந்த ஸ்வதகேது 9 தடவை சொல்ல வேண்டும். ஒன்றுக்கு 9 தடவை சொன்னால் தான் புரியுமாடா? அதுதான் அதுலேருந்து தான் வந்தது. 9 முறை சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஸ்வதகேதுக்கு தத்துவமசி தத்துவமசி ஸ்வதகேது அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை ஒருத்தன் கேட்டுட்டு அவன் ஞானி ஆகிட்டான். அதனால் நம்முடைய விவேக சக்தி ரொம்ப அதிக விவேகம் பண்ணி மனசில் இருக்கக்கூடிய வைராக்கியம் வளர்ந்து பேரன்பு உண்டாகி பரம திருப்தியில் இருந்து கொண்டிருக்கவனுக்கு நீ தான் பிரம்மம்னா அவன் பிரம்மமாகிறது எத்தனை செகண்ட் வரும்? அந்த நிமிஷமே அடியேன் தன்யனானேன், இதுகாரும் இதை நான் அறியேன், இதில் என்ன சந்தேகம்? குருவே நீங்கள் வேறு நான் வேறா? இந்த உபாதியை நீக்கிவிட்டா எங்கே வேற்றுமை எங்கே அப்படின்னு அவன் உடனடியாக அவன் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் குரு ஒன்றுமே அவங்கள இவங்கள 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. எழுந்தும் போகிறாங்க. சந்திக்கணுன்ற அவசியமும் இல்லை. அங்கே 2 பேர் இருந்தால் தானே உபாதிகள் சந்திக்கணுமா? சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அப்படி எவன் ஒருவன் சமதமாதி ஷட்கத்தை அந்த சாதன சதுஷ்டயத்தை முடிச்சிட்டானோ அவன் நிச்சயமாக அவன் காத்து கொண்டிருக்கிறான். குருவினுடைய அந்த சொல், சும்மா இரு என்ற சொல் கேட்ட உடனே அம்மா
பொருளொன்றும் அறிந்திலனே அப்படின்றாருன்னா அருணகிரிநாதர் எவ்வளோ தயாராக இருந்தார். முருகனே வந்து பதில் சொல்கிறார். அவர் பார்த்தாரு, இவனுக்கு சொல்லிக் கொடுக்க நான் தான் லாயக்கு. குருக்கிட்ட போனால் கன்ஃபியூஸ் பண்ணுவார். முதல்ல இது பண்ணு, அதை படி, இதை படி, தத்துவ போதம் படிச்சுட்டு வாங்குவார். இவன் பையன் ரெடி. ஆனால் முருகன் நேரம் வந்து இவனை குருக்கிட்ட அனுப்ப வேண்டாம். அவரே சொல்லிட்டார், குருவாய் அருவாய் வருவாய் முருகா அப்படின்னு நீயே வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. நான் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு கற்றுக்கிட்டு வரா மாதிரி செய்யாத முருகா, நீயே என்ன சொல்லி கொடுத்தது. அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவருடைய தெளிவான பரம வைராக்கியத்தை அவர் அடைந்தார். உண்மையிலேயே ஞானம் அந்த நொடியில் தான் நடக்கணும், நொடியில் தான் நடக்குது. ஆனால் அந்த அகண்டாகார விருத்தி நிகழணும். அப்படி இல்லாதவங்க மெல்ல மெல்ல அதை புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நான் ஒரு ஜோக் அடிக்கிறேன், அது இங்கிலீஷில் சொல்லிட்டேன்னு வைங்களேன், எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் இப்படி பார்க்குறாரு, எதுக்கு சிரிக்கிறது, அவங்க சிரிப்பாட்டுக்கு முடியும், இது கூட புரியாமல் இருக்கிறானே. இவனை பார்த்து இன்னும் சிரிக்கிறாங்க. அவனை வந்து இவன் சிரிக்கிறத பார்த்து அவன் சிரிக்கிறான். எதுக்கு நீ சிரிச்சேன்னு? இல்லை நீ சிரிச்சேன்னு சொன்னேன். ஜோக்கு புரிஞ்சுதானே? புரியலைங்க. அவ்வளோ ஆனந்தமாக இருக்குதே. இவனும் பார்க்குறான், என்ன சொன்னார் அப்படின்னு. என்ன சொன்னார்? இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ற ஒரு துப்பறியவனும் வாட்சன்கிற அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் டாக்டர் ஃபிசிஷியன், இவன் வந்து துப்பறிகிறவன். 2 பேருமே ஜோடியா சேர்ந்து தான் துப்பறிதெல்லாம் செய்வாங்க. கோனான் டாயல் அப்படிங்கிறவர் தான் அந்த கதையை எழுதினார். அவர் சீரீஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரீஸ்ன்னு நிறைய புக்கு எழுதியிருக்கார், வால்யூமாக எழுதியிருக்கார், சிறுகதையும் எழுதியிருக்கிறார், சினிமாவும் எடுத்திருக்கிறாங்க. ஆர்தர் கோனான் டாயல் அவருடைய கதை. அதை விடுவோம். இப்போ இவர் என்ன ஆனார்? இவங்க 2 பேரும் மிட் நைட்டில் கேம்ப்பு, நல்லா நெருப்பெல்லாம் எரித்து ஒரு டென்ட்டு கட்டிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க டென்ட்டுக்குள்ளே. அப்போது ஷெர்லாக் ஹோம்ஸ் பார்க்குறாரு, வானத்தில் நட்சத்திரங்கள்லாம் அழகாக தெரியுது. வாட்சன், லுக் அட் த ஸ்கை, தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறாரு. என்னக்கு இப்படி சொல்கிறீங்க, வானத்தில் ஸ்டார் இல்லாமல் என்ன இருக்கும் அப்படின்னு. அப்போ என்ன நினச்சிங்க, டென்ட்டு இல்லைங்க, எவனோ திருடிட்டு போயிட்டான். அவர் அப்படி சொல்கிறாரு. டென்ட்டை காணும்னு சொல்லியிருந்தாக்கா அவன் வாட்சன் அவன் வந்து உஷாராயிருப்பான். வானத்தில் நட்சத்திரம் தெரியிடான்னா, இப்போ உங்களுக்கு சிரிச்சிட்டிங்கல்ல, யாருக்காவது புரியலன்னா நான் என்ன பண்ணுறது? ஞானம் உதிக்காதுன்னு நினச்சிடாதீங்க. இவன் எதுக்கோ சிரித்தாங்க. வாட்சன் சொன்னார், அப்புறம் சொன்னார் டென்ட்டு காணுங்கிறாரு. எதுக்கு ஏன் சிரித்தாங்க எல்லாரும்? டென்ட்டு காணா போகிறதுக்கும் ஸ்டார் தெரியுது அப்படின்னு புரியல. டென்ட்டு காணா போகிறதுக்கும் ஸ்டார் தெரியறதுக்கு எதுக்கு சிரிக்கணும்? அவன் ரொம்ப நாள் 7 நாள் ஆச்சு. ஏன் ஒரு மாதிரி இருக்கிறான்? என்னவோ அப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறான். டேய் ஒன்றும் இல்லை, சும்மா விடுங்க அப்படின்னு. அப்புறம் குளிச்சுட்டு இருந்தான். குளிச்சிருக்கும்போது தான், அடா இந்த டென்ட்டுக்கு போனது வானம் வந்து கிளியராக இருக்குது, பார்த்துட்டு சிரிக்கிறாங்க போலதுன்னு அவன் பாத்ரூமில் சிரிக்கிறான். ஞானம் வந்துடுச்சு. அப்பா வெளியேன்னு பார்க்குறேன், என்ன பையன் உள்ள சிரிக்க, ஞானங்க. ஆகட்டும். ஆனால் கேட்டது அந்த நிமிஷமே அந்த உண்மை அவனுக்கு கிடைச்சிடுச்சு. ஆனால் அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு அவனுக்கு லேட்டாக. 10ஆமவன் கண்ணை தேடிட்டு இருக்கிறான். நீதான் 10ஆமவன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் கிள்ளி பார்த்துக்கல. சரிங்க, நான் ஒரு 10 நாள் தவம் இருந்து நான் 10ஆமவன் மாறுவேன் அப்படின்னு அவன் சொல்லலை. அந்த மாதிரி நமக்கு வெள்ளிடை மலையாக உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னா ஞானம் உள்ளங்கை நெல்லிக்கு மாதிரி. ஏன்னா அவன் அத்தனை வேகமாக 10ஆமவனை தேடிட்டு இருக்கிறான். அவன் தேடின தேடலை நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்புறம் அவனுக்கு ஒரு சொல் போதாதா? கண்டேன் சீதையேன்னு ஆஞ்சநேயர் சொன்ன ஒரு சொல் போதாதா? சொல்லின் செல்வர்னு அவர் பேர் வாங்கிட்டார். அதான் தத்துவமசி. தேடினவனுக்கே கிடையாது. தேடாதவன் வேறு எதுவும் தேடிட்டு இருக்கிறான். அவனுக்கு எத்தனை முறை சொன்னாலும் ஆத்மா ஆத்மா ஆத்மா, எங்கே போனாலும் ஆத்மாங்கிறார், பானையை எடுத்துக்கிறார். சாட் ஜிடிபியில் கேட்டோம்னா இந்த ப்ரொஃபஸர் இந்த சங்கரானந்தா எப்போவுமே
பானையை வச்சு சொல்லித் தருவார்னு அதுவே சொல்லுது. இது என்னடா இதுக்கு கூட தெரிஞ்சு வச்சிருக்குதே. நம்ம வீடியோலாம் அது அனலைஸ் பண்ணி பார்த்து மோஸ்ட் ஆஃப் டைம் இது இருக்கிறத வச்சுட்டு அது வந்து கன்க்ளூட் பண்ணிடுச்சு ஒரு பானை வாத்தியாருன்னு. எத்தனை தடவை பானையை சொல்லி கொடுத்து கூட இன்னும் மண் பானை தானா அப்படின்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க. அது கஷ்டம் இல்லை, என்னைக்கா வர குளிக்கும்போது தெரிஞ்சிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவன் எப்படி குளிக்கிற போது தெரிகிற வரைக்கும் அந்த 10 நாளாக அந்த மனசை உள்ளே வச்சிட்டு இருந்தான்ல, அவன் யாரும் இல்லை, நானே தான். நான் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அப்போ இங்கிலீஷ் படம்லாம் எங்களுக்கு புரியாது. யார் வில்லன் யார் கதாநாயகன், அழகாக இருந்தால் கதாநாயகன் இருப்பான், கொஞ்சம் முரட்டாக இருந்தால் அப்படின்னு நினச்சிட்டு சில நேரம் கதாநாயகனும் மோசமாக இருப்பான். இங்கிலீஷ் படத்தில் அப்படி இருக்கும், டொப்பு டப்புன்னு சுட்டுக்கிறானுங்க, அப்புறம் திடீர்னு கோச்சிக்கிறானுங்க, அவன் முகத்தில் இருக்க எமோஷன் நமக்கு புரிய மாட்டேங்குது. டேமிட் அப்படின்னு கத்தம் போடுறான், நாங்கள் பயந்துருவோம், அவன் சுற்றுவான் போல் இருக்குது. அவன் வந்து ஃப்ரெண்டை சொல்லியிருக்கிறான், இங்கிலீஷ் தெரிஞ்சா தானே. அப்புறம் சஃபயர் தியேட்டரில் ஒரு சினிமாவுக்கு எங்கள் ஸ்கூல் டீச்சர் அழைச்சிட்டு போகிறார். உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி டீச்சர் கிடச்சிருக்கிறாங்களா, சினிமா கூட்டிகிட்டு போகிற டீச்சரு? எங்களுக்கு அந்த மாதிரி டீச்சர் கிடைச்சிருக்கு. அந்த டீச்சரு எல்லாரையும் ஏசியில் ஃபஸ்ட்டு டைம் சஃபயர் தியேட்டரில் மவுண்ட் ரோடில் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் பத்திரமாக கொண்டு போயிட்டு தியேட்டரை காமிச்சார். அது வந்து சிட்டி சிட்டி பேங் பேங் அப்படின்னு இங்கிலீஷ் படம். இன்னும் அது யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். அதில் கொல்லுன்னு எல்லாம் சிரிக்கிறாங்க. எனக்கு புரியவே மாட்டேன். இங்கிலீஷ் தெரியாது தானே எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குது. இது நகைக்குரிய விஷயம் இல்லையா, டயலாக் தெரியல, ஆனால் டயலாக் தான் சிரிக்கிறாங்க. அவன் வந்து நம்ம தங்கவேலு மாதிரியோ நாகேஷ் மாதிரியோ ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, பலார்னு அடிப்பாங்க, அவன் வடிவான் கத்துவான், லாரல் ஹார்டினா நம்ம சிரிச்சிடலாம். இந்த சொல்லால் ஜோக் அடிக்கிறவங்கள நம்ம என்ன இப்படி இருக்குது தெரியல. ரொம்ப காலம் அதை விட்டுட்டேன். அவங்க ஏன் சிரித்தாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியல. கடைசியில் விடுவேனா, யூடியூப்பில் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா அது வந்து போயிடுச்சு. நல்ல காலமாக என்னுடைய லேட் ஏஜில் யூடியூப்னு ஒன்று கண்டுபிடிச்சி அதில் அது போட்டாங்க, சிட்டி சிட்டி பேங் பேங். அப்போ பார்த்து சிரின்னு சிரிச்சேன். இங்கிலீஷ் தெரிஞ்சுது, அவ்வளோதாங்க. ஆனால் நான் அன்றைக்கே சிரிப்பு வாங்கிட்டேன். நான் சிரிக்க தான் லேட் ஆகிடுச்சு. அதனால் எல்லாரும் ஞானத்தை வாங்கி கொண்டார்கள், ஆனால் அனுபவிக்கிறதுக்கு லேட் ஆகும். இதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, என்ன மாதிரி யூடியூபுக்கு காத்திருக்கணும், இல்லைன்னா என்றைக்கா குளிக்கும்போது வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். அதில் விவேக தியானம், வைராக்கிய தியானம் அப்படின்னு 2 வகையான தியானம் இருக்குது. விவேகத்தையும் தியானம் பண்ணணும், வைராக்கியத்தையும் தியானம் பண்ணணும். நல்ல குணங்களை தியானம் பண்ணணும், குண தியானம்னு பேர். இதில் சாந்தோக்கிய உபநிஷத்தில் நிறைய இந்த குணத்தை பற்றிய தியானத்தெல்லாம் இருக்குது. விவேக தியானத்துக்கு ஹிரண்ய கர்ப்ப தியானம் அப்படிலாம் இருக்குது, பஞ்சாக்னி தியானம், சாண்டில்ய தியானம் அப்படின்னு வித்யாக்கள் இருக்குது. இது பேர் வித்யான்னு பேர். சாண்டில்ய வித்யா, பஞ்சாக்னி வித்யா, பூம வித்யா. இந்த வித்யாக்களெல்லாம் நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருக்குறோம். ஏதாவது ஒன்று எடுத்து புஸ்தகத்தில் எடுத்து பார்த்து இந்த வித்யாவை நம்ம செய்தால் விவேகங்கள் வளரும். ஆனந்த மீமாம்சை போன்றதோ அஷ்டாவக்ரை போன்றதோ நீங்கள் படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா வைராக்கியம் வளரும். இப்போ வைராக்கியமாக வளர்க்குறதுக்கும் தியானம் தேவை, விவேகம் வளரும் தியானம் தேவை. அப்போ நம்ம அதிக நேரம் தியானத்தில் செலவு பண்ணோம்னா கட்டாயம் இந்த ஞானம் சித்திக்கும். இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு புரியாவிட்டாலும் பரவாயில்லை, என்றாவது ஒரு நாள் புரியும். அந்த விளங்கும்போது தான் உங்களுக்கு மோட்சம்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் தெரிந்து கொண்ட போதே நீங்கள் மோட்சத்தை அடைஞ்சிட்டீங்க. அனுபவிக்கத்தான் டிலே, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு 40-50 வருஷம் கழித்து தான் சிரிப்பு வந்தது யூடியூப். உண்மையில் இது நடந்துக்காது, அவ்வளோ மக்கு நான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.